காசா கிராண்ட் மற்றும் போத்தி ஸ்வர்ணமஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை ஹியூஸ்டன் ஸ்பெஷல் பட்டிமன்றம். சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற மகாகவி பாரதியினுடைய சொற்களுக்கு அர்த்தத்தை ஹூஸ்டன் மாநகரத்தில் தான் நான் நேரடியாக பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நான் அரசு பள்ளியை நோக்கி உங்கள் கரம் நீண்டிருக்கிறது. அந்த அரசு பள்ளியில் தான் 36 ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணியாற்றியவன். ஹூஸ்டன் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கலாம், ஆனால் பிறந்த நாட்டின் பெருமையோடு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒன்றுக்காகவே உங்களை நான் மிகவும் வணங்குகிறேன். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய திருவாரூரிலே ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு வளத்தை காண வேண்டும் என்று ஒரு நலமான செயலிலே களமிறங்கி இருக்கிறது என்றால் இது சாதாரண சரித்திரம் அல்ல. இதற்கு பெரிய மனம் வேணும். ஏன்னா மனிதனை தீர்மானிப்பதே மனம்தான். தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய தலைவர் திருமதி வணக்கத்திற்குரிய நளினி கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். செயலாளர் பார்த்தா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கம். எல்லாருக்கும் நண்பர் என்று ஒருவர் உண்டு என்றால் அருமையன்பர் ராஜன் அவர்களாகத்தான் இருக்க முடியும். இந்த பெருமைக்குரியவர்களோடு மேலான ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு, நாங்களெல்லாம் தினந்தோறும் சொல்லுகிற ஒரு பெயர், மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா. நாமாவளிகளை நாங்கள் உச்சரிக்கிற போது கோவிந்தன் அங்கே வந்து நிற்பார். உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடிய உங்கள் அனைவரையும் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கல்யாண மாலை புன்னகை மன்னன் மக்களை ஈர்க்கும் ஒரு ஈர்ப்பு சக்திக்கு சொந்தம் கொண்டாடுகிற ஒரு அற்புதமான மனிதர் மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளாக ஒரு மங்களகரமான தன்னம்பிக்கை கூடிய ஒரு வார்த்தையை விதையாக்கி அதை 25 ஆண்டுகளில் விருட்சமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் கல்யாண மாலை அமைப்புக்குத்தான், ஐயா அவர்களுக்குத்தான், அம்மா அவர்களுக்குத்தான் அது உண்டு. இது அடுத்தது 50வது பொன்விழா, 75வது பவள விழா, 100 விழா என்ற பயணத்தை நோக்கி வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழையடி வாழையாக வம்சம் வளரக்கூடிய ஒரு அற்புதத்தை இது சாதனையாக்கும் என்று 100 திருக்கோயில்களுக்கு மேலாக நான் கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன். அந்த வாயோடு இந்த கல்யாண மாலையை வாழ்த்தி, உண்மையிலே இங்கு அழகான தமிழ் ஐயா மஞ்சுநாத் அவர்களை நான் நெஞ்சார வணங்குகிறேன். என்ன தமிழையா! போன வாரம் எங்கள் ஒரு மளிகை கடைக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே ஒருத்தர் என்னை பார்த்துட்டார். ஐயா, நீங்கள் சன் டிவியில் பேசுகிறவர் தானே? ஆமாங்க. புலவர் தானே? ஆமாங்க. உங்கள் பேர்லேயே ஒரு ஆயில் கம்பெனியை தொடங்கிட்டீங்களோ? என்னையா சொல்கிற? என் பேரில் ஆயில் கம்பெனி? சும்மா சொல்லாதீங்க. நான் நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன், மளிகை கடையில். அங்கே போர்டில் எழுதியிருக்கான் சன் புலவர் ஆயில்னு எழுதிக்கிறான். சன்ஃப்ளவர் ஆயில்னு ஒரு பிராண்டு. அதை பார்த்துட்டு ஆயில் கம்பெனி ஓனர்னு என்ன முடிவு பண்ணிட்டான். தமிழினுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் செல்ஃபோன் வந்துடுது இல்லை. பையன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ராத்திரி 11 மணிக்கு டீச்சருக்கு. டீச்சர் நான் தொங்க போகிறேன், நீயும் தொங்குன்னிட்டான். அந்த டீச்சர் அதை படித்து பார்த்துட்டு பதறி போய் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் வாசலில் ஆட்டோ நிற்குது. ராத்திரி 11:15 மணிக்கு இந்த டீச்சர் வந்துக்கிறாங்களேன்னு அவங்க அம்மா ஜன்னலில் பார்த்துட்டு பதறி போய் வெளியே வந்து, என்ன டீச்சருன்னாங்க. பையன் என்ன பண்ணுறான்? 7th என்கிட்ட தான் படிக்கிறான். என்ன பண்ணுறான்? அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் டீச்சருன்னு. அப்போ தான் டீச்சருக்கு புரிஞ்சுது, நான் தூங்க போகிறேன், நீ தூங்குன்னு சொல்லி அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நான் 5000 மேடைகளை மேலே பார்த்துருப்பேன். எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். எங்களெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ண பிறகு தான் மேடையே போட்டுக்கிறோம்.
ஆமாம், அதில் எல்லாம் பேக்கோடு போவோம். அவன் கரண்டி பிடிச்சிக்குவான். பட்டிமன்றம் பேச வந்தவர் தான் நீ. அதுக்கு பிறகு தான் நாற்காலியை தூக்கின்னு வருவான். ஆனால் இங்கே பார்க்குறேன், என்னையா ராஜாக்கள் உட்கார்ற மாதிரி ஒரு மேடையை அமைத்து உண்மையிலேயே பெருமையாக இருக்குது, உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. வீட்டில் உட்காந்துன்னு ஹாலில் நான் எதையாவது பேசினா எங்கள் வீட்டு அம்மா தட்டும். அதுவும் இந்த ஜூம் மீட்டிங் நடத்தணும் தெரியுமா உங்களுக்கு? இந்த கொரோனா காலத்தில் அப்போ கூட அங்கே ஜூமில் பண்ணோம்னா பெரிய சிக்கல் தெரியுமா? எங்கள் ஆஃபீஸ் ரூமில் நான் மட்டும்தான் உட்காந்து பண்ணுவேன். எங்கள் பேத்திங்கெல்லாம் ஓடியாரும். எங்கள் வீட்டு அம்மா தடுத்து நிறுத்துவாங்க. அங்கே போவாத, தாத்தா தனியாக பேசுகிறாருன்னுவாங்க. எவ்வளோ சிக்கல் தெரியுங்களா? அதில் வேறு ஒரு பட்டிமன்றம் நாங்கள் நடத்தணும். என்ன பட்டிமன்றம்னா, சில ஊர்களில் இந்த பஹ்ரைனு, சிங்கப்பூர், இந்த இந்திய டைமுக்கும் அதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி 3 பேரை போட்டு எல்லாத்தையும் பட்டிமன்றம் தொடங்கி நடத்தணும். நான் முதலே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் 8 நிமிஷம்தான், நேரடியாக இல்லாததுனால அவங்கவுங்க டைம் செட் பண்ணிட்டு பேச முடியுங்க அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு அம்மாவை போட்டு அது பாட்டு இந்த 8-18 ஆகி போச்சு. நானும் என்னென்னமோ சைகையெல்லாம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே அந்த அம்மா பார்க்கல. 18-28 கிட்ட போகுது. உடனே என்ன பண்ணேன், அவங்க வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடித்தேன். எப்பா அதை கொஞ்சம் நிறுத்த சொல்கிறாப்பா. அதுக்கு அந்த ஆள் சொன்னார், அது ஆரம்பித்தா 1/2 மணி நேரம் நிறுத்தாது, அதனால தான் நான் வீட்டை விட்டே வெளியில் வந்துட்டேன்னு. அதனால் இன்றைக்கி தலைப்பே அதுதான். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களா பெண்கள். இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிற பாங்கிலே எத்தனையோ பண்புகள் இருக்கிறது. அதில் அஸ்திவார பண்புகள் பொறுமை, சகிப்புத்தன்மை 2 இருக்கணும். நம்ம பொறுமையாக இருக்கணும்னு முடிவெடுத்தாலும் பல பேர் விடமாட்டான். உண்மையிலங்க, இனி வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். அப்போ தான் ஒருத்தன் கேட்குறான், நல்லா இருக்கீங்களா சார்ன்னு கேட்குறான். சுற்றி இருக்கிற உலகம் அப்படி. என்னுடைய பாரதிய இடத்தில் எனக்கு பிடித்த மிக அற்புதமான வரி ஒன்று உண்டு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. சார், ரசிக்கிறதுக்கு வயதோ வயிற்றினுடைய பசி பிரச்சனையோ பொருளாதார ஏற்றத்தாழ்வோ எதுவுமே கிடையாது. மனம் என்ற ஒன்று இருந்தால் போதும். ஆனால் மனிதர்கள் அந்த மகிழ்ச்சியை பல நிலைகளில் தொலைச்சிட்டாங்க. நமக்கு புத்திசாலித்தனம் நிறைய வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்கிறது, ஆற்றலுக்கு பஞ்சமே கிடையாது, அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நெளிவு சுழிவுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சகலமும் கலந்தது தான் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவன் ஏமாற்றிட்டான்லாம் முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது பொறுமையாக இருந்தால் தான் சிந்திக்க முடியும். பொறுமை வளர்ந்தால் அது சகிப்புத்தன்மையோடு இணையும். பொறுமை மீறினால் அது நேராக போய் வார்த்தைகளில் போய் முடியும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. எல்லாத்துக்கும் ரொம்பவும் பொறுமையாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு ஏளனமாக பார்த்துட்டு போவோம். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாம் இணைஞ்சு இருக்கணும்னா ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும், இன்னொருத்தர் அந்த பொறுமைக்கு அர்த்தமாக இருக்கணும். இன்றைக்கி கருவிகள் வளர்ந்துட்ட காலம், அதனால் பொறுமை அதிகமாக இன்றைக்கி தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ரொம்ப தேவைப்படுது. ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது. வீட்டுக்காரனே எழுந்து அக்கிரமமாக தெரியல, இந்த அர்த்தராத்திரியில் போய் மேக்கப் பண்ணி இது தர்மமா? யோ, செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுட்டேன், ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போடு பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது. என் கஷ்டம் எனக்கு தெரியும். சும்மா படுன்னுச்சு, அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கு பிடிக்கல. 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கொஞ்சம் நினச்சி பாரு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் தாங்கணுன்னா மனுஷனுக்கு பொறுமை வேணுமையா. ஒரு அற்புதமான தலைப்பு இது, அவசியமான தலைப்பு இது. இந்த அருமையான தலைப்பை தந்த இயக்குனர் திலகம் எங்கள் அம்மா மீரா நாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமன்றத்திலே 6 பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். ஆண்களே என்று தலைப்பிலே பேசுவதற்கு ஐயா குமரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்திலே பணிபுரிகிற பெருமைக்குரியவராகவும்
ஒரு நல்ல பாடகராகவும் நல்ல நாடக நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இசை உலகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பெருமையையும் பெற்றிருக்கக்கூடிய குமரன் அவர்கள் ஆண்களே என்ற அணியிலே பேச இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய விஷி ராமன், அவரும் ஒரு சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த வல்லமை பெற்ற அவரும் இந்த அணியிலே அணி சேர்த்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அருமை தம்பி சுஜித் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய மேடை பேச்சுகளெல்லாம் நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்க. சென்னையிலே மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக 3350 பிள்ளைகளை மாற்றம் ஃபவுண்டேஷனிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, சொல்லப்போனால் அந்த குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரிகளாக அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் மனிதனாக சுஜித் அவர்கள் திகழ்கிறார்கள். அதேபோல இந்த பெண்களே என்று அவர்கள்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவர்கள் என்று, இந்த 3 பெண்கள் எப்படிப்பட்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்கள் என்பது அவரவருடைய வீட்டுக்காரருக்குத்தான் அதிகமாக தெரியும். ரம்யா அவர்கள் அந்த அணியிலே பேசுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பிடெக் படித்து கோல்டு மெடல் பெற்ற பெருமைக்குரியவர்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். அது தமிழ் பள்ளிகளிலே தன்னார்வ ஆசிரியராக செயல்படுகிற ஒரு அருமைக்குரியவர்களாகவும் அவர்கள் திகழ்வதை கேட்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது விஜயராஜா, ஏற்கனவே எங்களுடைய பல நிகழ்வுகளில் பேசியிருக்காங்க. ஐடி துறையிலே ஹெச்ஆரில் ஃபைனான்ஸ் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிலும் பொருளாதாரத்தையும் நாட்டிலும் ஒரு பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தி செயல்படுத்துகிற மிகப்பெரிய வல்லமை பெற்றவர். தமிழுக்கு ஒரு பொருளாதாரமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகை நான் இந்த மேடையிலே பார்க்கிறோம். அடுத்தது கவிதா அவர்களை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவர் பேசும் பூங்காற்று என்று விருது பெற்ற பேச்சாளர், ஒரு பெண்ணிய சிந்தனை மிக்கவர்கள். அவருடைய ரிங்டோனை கேட்டாலே தெரியும், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு தான் வச்சுருப்பாங்க அவங்க. அது மாதிரி அவங்க பேச்சும் எழுச்சியாகத்தான் இருக்கும். நல்ல எண்ணம், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் என்று 3க்கும் இணைந்த ஒரு பாலமாக திகழக்கூடிய பெருமைக்குரியவர்கள் தான் கவிதா ஜவஹர் அவர்கள். இந்த நிகழ்வை மிக அருமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய அன்பான ஆதரவை கேட்டு இப்பொழுது ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. பொறுமையின் சிகரமாக விளங்கக்கூடிய குமரன் அவர்கள் இதோ வருகிறார். ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்ம அவரை வரவேற்கிறோம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய கனவை தாங்க ஒரு ஆண் தன் முதுகில் சுமந்துட்டு போயிட்டுருக்கான். அவன் இளைஞன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரி குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமை. அவன் தகப்பனானதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துக்காகவே வாழணுன்ற ஒரு நிலைமை. இப்படி தன் காலம் ஃபுல்லாக மற்றவங்களுக்காகவே வாழற அற்ப பிராணி தாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி டேடிஸ் பாஸ் பேபியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் பாஸ் லேடி ஆகிடுவாங்க. இப்படி சின்ன வயசுலேருந்தே தனக்கே தெரியாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு வாழற ஆண்கள் அவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு அவன் எப்போ உணர்வான் தெரியுமா நடுவர் அவர்களே? அவன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். குறிப்பாக அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற சண்டைக்கு நடுவில் சிக்கி சின்ன பின்னமாகறான் பாருங்க. அப்போ தாங்க மாமியாரும் மருமகளும் ரசம் வைக்கிறதுக்கே சண்டை போடும்போது அவங்கள சமரசம் பண்ணி வச்சே அவனுக்கு பொறுமையாக சகிப்புத்தன்மையும் இன்னும் வந்துடுங்க. நடுவர் ஐயா, நீங்கள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க. நான் பல ஆண்டுகளாக ஆசிரியர் வேலையை வாலண்டியராக பண்ணிகிட்ருக்கேங்க. நாமெல்லாம் ஸ்கூலில் தான் டெஸ்ட்டு வைப்போம். ஆனால் எங்களை மாதிரி ஆண்களுக்கு தினமும் டெஸ்ட்டுங்க ஐயா. என்ன சிலபஸ்ன்னு தெரியாது, சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு கிடைக்காது, ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வி வருங்க. என்னன்னு கேட்குறீங்களா? உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் அம்மா முக்கியமா, இப்பயே சொல்லு. இப்படி ஒரு கேள்வி கேட்டால்
எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆணோ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான்னு வச்சிங்களேன், அவனோட நிலைமை மத்தளம் தாங்க. ஊரில் யார் யாருக்கோ எதுக்கோ நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. எங்கள் ஆண்களுக்கு பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நோபல் பரிசு கொடுக்கணும்னு இங்கே ஆழமாக பதிவு பண்ணிக்கிறாங்க ஐயா. பெண்களுக்கு எப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மையோ போச்சோ அப்போத்துலேருந்து தாங்க இந்த தனி குடித்தனங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் வர ஆரம்பிச்சுதுங்க. தான் பொண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி குடித்தனம் வந்தால் என் பொண்ணு என்ன மாதிரியே சமத்து அப்படின்னு பெருமைப்பட வேண்டியது. இதையே அவங்க மருமக பண்ணாங்கன்னா சாபம் விட வேண்டியது. பெண்கள் நடுநிலைமையாக இருக்கணுங்க. அவங்க நடுநிலைமையாக இருந்திருந்தா இன்னைக்கு இந்த தலைப்பை இங்கே பேசணுன்ற அவசியமே இருக்காதுங்க ஐயா. சரி, என் கதைக்கு வருவோம். நான்லாம் வீட்டில் பேசியே 23 வருஷம் ஆகுதுங்க ஐயா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 23 வருஷத்துக்கே கவலைப்படுறியாப்பா? 45 வருஷமாக இருக்கேன் ஐயா. நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் ஆண் வாயை திறந்தாலே ஆவன் நாள்லேருந்து அக்கு வரைக்கும் அவளே பேசி முடிச்சிடுறாங்க. நீங்களாவது திறக்கிறீங்க. இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் இருங்க. தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க, அது போதும் எங்களுக்கு. சுமங்கலி விரதம் இருக்கிறீங்க, வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க. அதை விட மௌன விரதம் இருந்தால் கணவனுடைய ஆயுள் ரொம்ப நீண்டிக்கும். கரெக்டாக சொன்னீங்க ஐயா. நடுவர் ஐயா, ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த கேள்வி என்ன கேட்கலாமா ஐயா? ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவ தாங்க வீட்டுக்காரி. 45 வருஷமா அதை தான் நான் பார்த்துங்கிறேன். இங்கே இருக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட் மந்திரம் சொல்லட்டுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இல்லை, இவ்வளோ பேருக்கு மத்தியில் சீக்ரெட்டை சொல்லி அது ஒரு தினமும் ஓம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க. உங்கள் ஒய்ஃபும் ஜாலி, உங்கள் லைஃபு ஜாலியோ ஜாலி. ஆண்கள்லாம் இட்லி மாதிரிங்க ஐயா. எங்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டா கூட பொறுமை சகிப்புத்தன்மையோட சும்மா கும்முன்னு மேலே வந்துடுவோங்க ஐயா. கல்யாண மாலை நிகழ்ச்சினால எவ்வளோ பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது. எங்கேயாவது எப்போவாவது கல்யாணத்தப்ப ஒரு பொண்ணு முதல்ல வந்திருக்காங்களா? நாம தான் முதல்ல வருவோம். மாப்பிள்ளை வந்துட்டார், பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு சிவி சிங்காரிச்சு வருவாங்க. அப்பத்துலேருந்தே ஒவ்வொரு ஆணுக்கும் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக தானாக வந்துடுதுங்க. அதுவும் ஏன் நிலமை, அரை மணி நேரத்துலேருந்து இப்போல்லாம் 2 மணி நேரத்தை கடந்து எங்கேயோ போயிட்டு இருக்குங்க ஐயா. அதுவும் இந்த கொலு சீசனில் ஐயோயோயோயோயோ, என் பொண்டாட்டி கிளம்பி வர்றதுக்குள்ள என்னுடைய பொறுமை சகிப்புத்தன்மை உச்சத்துக்கே போய் குரட்டை விட்டு தூங்கிடுவேன்னா பார்த்துக்குங்க. இல்லை, அந்த கொலு பொம்மையோட நீங்களும் ஒரு வாரமாக உட்காந்துடலாம். இந்த பொண்ணுங்கள்லாம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் மற்ற பொண்ணுங்கிட்ட என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னே புரியலைங்க ஐயா. இதில் மல்டி டாஸ்கிங் வேறு. ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஃபோட்டோ, வீடியோஸ் பார்த்து இதில் லைக் வேறு. எதனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா கூட முடியாது. அவங்க ஃபோனு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்களே ஒரு வழியாக ஃபோன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேரகம் அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வரும். உடனே ராமாயணத்தை ஆரம்பிப்பாங்க. நீ இப்போல்லாம் என் கூட பேசுகிறதே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, எந்த நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கு, எந்த நேரமும் ஃபோன் காலு, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. எப்படி அண்டார்டிகாவில் மனுஷனால் வாழ முடியாதோ, பொறுமை இல்லைன்னா பொண்டாட்டி கூட வாழவே முடியாதுங்க ஐயா. முன்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணும்போது லோக்கலோ இல்லை இந்தியாவிலையோ இது பண்ணும்போது பர்மிஷன் கேட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கிரெடிட் கார்டில் பெரிய பெரிய அமௌண்ட்டு லட்சக்கணக்கில் பில்லு வரும்போது தான் தெரியுது. என்னம்மா வாங்கினியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வாங்கினேன், என்ன இப்போ அப்படின்வாங்க. மற்றவங்களுக்கு தாங்க நான் வீட்டில் கிங்கு, ஆனால் எப்பவுமே அவங்க தாங்க வீட்டில் ரூலிங்கு. இந்த சம்மர் ஆனால் என்ன ஆசையாக அன்பாக ஃபோர்ஸிபிளாக இந்தியா கூப்பிட்டு போவாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா?
ஷாப்பிங்குக்கு எக்ஸ்ட்ரா 2 சூட்கேஸ் வேணுன்றதுக்காக இந்தியாவுக்கு ட்ரிப்புக்கு போகிற ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே நான் தாங்கய்யா. எதிரணியில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கிற சகோதரிகள் கிட்டலாம் ஒரு சில கேள்விகள் கேட்கணுங்கய்யா. நாங்கள்லாம் எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு போகிற இடத்துலலாம் சொல்லுவோம். உங்களால் சொல்ல முடியுமா? சரி, நாங்கள் தப்பே பண்ணலனால மன்னிப்பு கேட்போம். உங்களால் முடியுமா? இல்லை தப்பு பண்ணிட்டா தான் சாரி சொல்லுவீங்களா? முடியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கடைசியாக எங்கள் குழந்தையா, அதாவது உங்கள் தங்கச்சிங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோ அன்பாக ஆதரவாக அனுசரணையாக ஆசையாக இருக்கோம். அந்த மாதிரி என்றைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் எங்கள் தங்கச்சிங்கிட்ட இருந்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கய்யா. இதையே ரைமிங்காக டைமிங்காக சொல்லணுன்னா நடுவர் ஐயா இப்போ சொல்ல போகிறாரு, ஆண்களிடம்தான் எப்போதுமே இருக்குது பொறுமை. இதை கேட்டால் இந்த பெண்களுக்கு வரும் பொறாமை, ஆண்களுக்கு இருப்பதோ பொறுப்பு. இதை கேட்டால் ஏன் வருது உங்களுக்கு கடுப்பு வெறுப்பு? ஆண்களிடம் எப்போதுமே இருப்பது சகிப்பு, பெண்களிடம் இருப்பதோ வெறும் கொதிப்பு. இப்படி தீர்ப்பு சொன்னா எகுரும் நடுவரோட நல் மதிப்பு. இதுவே குமரனின் சிறப்பு. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்கார். ஒரு யதார்த்த தமிழை எடுத்துக்கிட்டு கையில் ரொம்ப அழகாக அப்படியே உங்களை எல்லாரும் அப்படியே உள்ளங்கையில் உட்கார வச்சிட்டார். ரொம்ப அழகான பேச்சு. ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நாங்கள் எங்கள் மாமியார் நல்லவங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? சார், எங்கள் ஊரில் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மருமக ஆட்டோவில் அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சொன்னார், அம்மா ரொம்ப நல்லது செஞ்சுருக்கம்மா, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா அந்த அம்மாவை காப்பாற்றியிருக்க முடியும். அந்த அம்மா சொல்லுது, நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரனை மெல்லமாக போடா மெல்லமாக போடா. இந்த பக்கம் பார்க்குற அந்த பிள்ளைகள்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதாங்க பட்டிமன்றத்துக்கு தமிழுக்கு கிடைத்த ஒரு மரியாதை இல்லையா? ரொம்ப அருமையாக பேசின குமரனுக்கு வாழ்த்துக்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் ரம்யா, வாங்கம்மா. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குமரன் அண்ணா இத்தனை பொய் சொல்லிட்டு போனாரே, அதையெல்லாம் பொறுத்துட்டு அங்கே சிரிச்சுட்டே உட்காந்து அவர் பேசுகிறத ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்களே நம்ம அனிதா குமரன் அவர்கள். அதுலேயே தெரியலையாங்க யாருக்கு பொறுமை அதிகம்னு. எல்லாமே அனிதா சொல்லி கொடுத்தது தானே. அப்புறம் ஆண்கள் எல்லாம் அற்ப பிராணி அம்மா, அப்போ பொண்ணுங்கள்லாம் யாருங்க? நாங்கள்லாம் அப்ராணிங்க. என்னென்ன சொல்கிறாரு? ஃபோன் பேசினாலே நாங்கள் கூப்பிட்றோம், மீட்டிங்கில் இருக்கும்போது தான் தொந்தரவு பண்ணுறோம். நீங்கள் மீட்டிங் முடிஞ்சப்புறமும் எந்நேரமும் அந்த ஹெட்செட்டு காதிலேயே வச்சுட்டு பாட்டு கேட்டிருந்தா நாங்கள் கூப்பிட தான் செய்வோம். அதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் பொண்ணுங்க கொலு வைக்கிறாங்க, அதுக்கு ஷாப்பிங் போகிறாங்கன்னு எத்தனை குற்றச்சாட்டு. வெளிநாட்டிலே இருந்தாலும் நம்முடைய கலாச்சார பெருமைகளை விட்டு கொடுக்காம நாங்கள் பண்ணுற விஷயங்களை கூட உங்களால் பொறுத்துக்க முடியல. அதுக்குன்னு புடவை, அதுக்கு ஜுவல்லரிஸ்னு வாங்கினா அதை ஏற்றுக்க முடியல. இதில் பொறுமை எங்களுக்கு தான் வேற பேசுகிறீங்க. ஆண்கள் இந்த வயசில் இன்னென்ன கடமைகளெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னீங்களே, எங்களுக்கெல்லாம் அந்த கடமை இல்லையாங்க? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து முடிக்க நாம் கடந்து வருகின்ற பாதை இருக்கிறதே, அதில் யார் பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கிறாங்கங்கிறது தானே கேள்வி. குழந்தையிலிருந்தே பெண்கள் வீடுகளில் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளோங்க? சொல்லி வளர்த்துவாங்க. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் 10 பருவம், அதான் அடலசன்ஸ் வந்தோடனே ஆண் பிள்ளைகளுக்கு வலிமை கூடும். ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவனால இன்னும் நல்லா விளையாட முடியுங்க. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்கள். அதனையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த சமூகம் அவள் மேல் திணிக்கின்ற எதிர்பார்ப்புகளையும் சகித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்களே பெண்கள், அவங்களுக்கு இருக்குங்க பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே.
அப்புறம் திருமண வயசு வரும்போது ஒரு செடியை அப்படியே வேரோட பிடுங்கி வேறு இடத்துல நடுற மாதிரி தான். உலகமே புதுசாக இருக்குங்க. அதுவும் கல்யாணமாகி போகிற புகுந்த வீடு இருக்கே, அங்கே அவள் தன்னை ஒரு அங்கமாக இணைத்து கொள்ள கையாளும் பொறுமை வேறு யாருக்குங்க வரும்? அப்புறம் ஒரு பெண் தாயாகும் பொழுது அவள் அனுபவிக்கிற பிரசவ வலி, அதை விட சகிப்புத்தன்மைக்கு சான்றா நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் கேட்குற என்னம்மா சாப்பாடு அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி உங்கள் வீட்டு பெண்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குன்னு தெரியுங்களா? உடனே நீங்கள் கேட்கலாம், சமைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, ஏன் ஆண்கள் எல்லாம் சமைக்கிறது இல்லையான்னு. ரைட்டு, நீங்கள் அப்பப்போ தாங்க சமைப்பீங்க, நாங்கள் தான் எப்போவுமே சமைக்கிறோம். நீங்கள்லாம் ஒன் பார்ட் ஒன் ஷாட்னு செய்வீங்க, நாங்கள் அப்படியா? தினமும் சமைக்கணும், தினத்துக்கு 3 வேளையும் சமைக்கணும், டேஸ்ட்டாக சமைக்கணும், இருக்கிறத வச்சு சமைக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும். இதில் பண்டிகை, பிறந்த நாள், கல்யாண நாள்னா ஸ்பெஷலாக சமைக்கணும். சமைக்கும்போது நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு பண்ணோம். அது டேஸ்ட்டாக இல்லையான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் இல்லைம்மா. இந்தியாவில் இருக்கும்போதாவது பரவாயில்லைங்க, அதே சாம்பார், அதே புளிக்குழம்பு, அதே இட்லி தோசை தாங்க. இங்கே அப்படியா? அது கூட சேர்த்து இட்டாலியன் பாஸ்தா, அப்புறம் மெக்சிகன் பரீட்டோ, சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்னு விதவிதமாக சமைக்கணும். சாப்பிடணும், பாத்திரங்கள் ஒன்று ரிப்பீட்டு, சமைக்கணும், சாப்பிடணும், பாத்திரங்கள் ஒன்று ரிப்பீட்டு. அம்மா, இந்த ரிப்பீட்டுன்றது உங்களுக்கா அவருக்கா? அமெரிக்காவாக இருந்தாலும் அமைஞ்சிக்கரையாக இருந்தாலும் பொண்ணுங்க நாங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். இல்லை இத்தனையெல்லாம் பண்ணுனா ஆண்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை, இதில் ஏதோ காரம் இல்லையாட்டிருக்கு, இன்றைக்கி என்ன குழம்பு தண்ணியாட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. எத்தனை குறைகளை நீங்கள் சொன்னாலும் அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு அதே அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் அடுத்த வேளையே உங்கள் தட்டிலும் சோற்றை பரிமாறுகிறார்களே தாய்மார்களும் மனைவிமார்களும், அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே. என்னவோ ஒரே குழம்பு மாதத்தில் 4 தடவை சாப்பிட்டா உலகத்திலேயே இவங்களுக்கு தான் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைப்புங்க ஐயா. நீங்கள் நம்பிடாதீங்க. இதில் வேறு இவங்களுக்கு இந்த பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரி முக்கியமான தேதி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அதையும் நாங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் பேரே ஞாபகம் இல்லைம்மா. எங்களோட மூளை தான் இவங்களுக்கெல்லாம் க்ளவுட் ஸ்டோரேஜ். எப்போ எது தேவைன்னாலும் எங்கள்கிட்ட இருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐயா, இப்போ 2 குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னு வைங்க, ஆண்கள் என்ன யோசிப்பாங்க? நம்ம போய் எப்படி முதல்ல பேசுறதுன்னு யோசிப்பாங்க. இந்த சொத்து தகராறு, வாய்க்கா தகராறுன்னு வந்தால் கோர்ட்டு வாசல் வரைக்கும் போவாங்க. வைக்கிறதா இருப்பா. அதனால வருஷக்கணக்கில் உறவாடி கொள்ளாமலே போன குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குங்க. ஆனால் பெண்கள் எடுத்துக்கோங்க, மாமியார் மருமக பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்த வேளை சமைக்கிறதுக்குள்ளே சரி பண்ணிடுவாங்க. வீட்டில் நீங்கள் ஒரு பொருள் காணோன்னா பெண்கள் எல்லாம் எப்படிங்க தேடுவீங்க? கண்ணில் பார்த்தானே தேடுவீங்க. ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தேடுவாங்க தெரியுமா? குரலில் தேடுவாங்க. எங்கே போச்சு காணும், எங்கே போச்சு காணும் எப்படின்னு இவங்க குரலை ஒசுத்தி பேசினா அந்த காணாமல் போன பொருளே பயந்து போய் ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் ஜாமீன் வந்துடும்னு நினைப்பேன். நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு கூட பொறுமை இல்லாதவங்களுக்கு பொறுமை நிறைஞ்சிருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு ராத்திரி அசதியில் போய் படுக்கிறீங்க. படுத்த உடனே நல்லா தூங்கிடுறீங்க. உங்கள் குழந்தை ஒரு 4-5 தடவை முழிச்சா நீங்கள் கண் முழிப்பீங்களா? முதல் நாள் சரி குழந்தை அழுகுதே சப்போர்ட்டுக்கு முழிக்கலாமேன்னு எந்திரிப்பீங்க. போக போக அவன் அழுகிறான் என்னன்னு பாரும்பீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இவன் வேற சும்மா சும்மா அழுதுட்டுன்னு தூங்காமே இருந்தாலும் தூங்க வர மாதிரி ஒரு ஆக்டை போட்டுருவீங்க பாருங்க. ஆனால் இந்த பெண்கள், ஒரு தாய் குழந்தை அழுத உடனே டக்குன்னு முழிப்பாங்க. எங்கே அசதியில் தூங்கிட்டு இருக்கிற தன்னோட கணவனும் வீட்டில் இருக்கிறவங்களும் முழிச்சுக்குவாங்களோன்னு அவள் டக்குன்னு எந்திரிச்சு குழந்தை பசிக்கு அழுகுதா இல்லை பாத்ரூம் போக அழுகுதான்னு பார்த்து பார்த்து செய்கிறாங்களே பெண்கள், அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே. ஐயா, இங்கே இந்த ஊரில் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட காரில் தாங்க போக முடியும். நம்ம ஊர் மாதிரி ஈஸியெல்லாம் பஸ்ஸில் போயிட முடியாது. இங்கே முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு இந்த கணவர் தான் காரோட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பில்டப்புங்கிறீங்க? இப்போ ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்காங்க அந்த அம்மா. ஸ்டீரிங் பார்த்து திருப்பு, பிரேக் ரொம்ப அழுத்தாத, வண்டி லெஃப்ட்ல போகுது இங்கே மெதுவா போ,
அங்கே வேகமாக போகணும். என்னவோ இந்த தப்பெல்லாம் இவங்க பண்ணாத மாதிரியும் நாங்கள் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுற மாதிரியும் சொல்லுவாங்க பாருங்க. ஏமா நீங்கள் என்னென்னலாம் சொல்லி வீட்டில் வேலை வாங்குறீங்க, அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர் சொல்கிறாரு. அதாவது இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரும்போது தான் இந்த ஃபார்முலா 1 டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் நினைப்பு. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லோ லைட்டில் வண்டி நின்று பொறுமையாக போகணுன்னா அப்போ தான் அழுத்திட்டு வேகமாக போவாங்க. டிராஃபிக் வயலேஷன்ஸில் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. வந்த புதுசில் கண்டிப்பாக ராங் வேல வண்டியை திருப்பியிருப்பாங்க. இதையெல்லாம் பொறுத்துட்டு நாங்கள் வண்டி ஓட்டி பழகுனா இந்த க்ராசரி ஷாப்பிங், அப்புறம் குழந்தைங்கள பார்க்கு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸுன்னு எல்லா பொறுப்பையும், அதாவது இவங்க செய்கிற அந்த 1-2 வேலையும் எங்கள் தலையில் கட்டிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டெல்கே டைகர்ஸ், கேடி ராவன்ஸ், சுகர்லேண்ட் சிங்கம்ஸ், சைப்ரஸ் சூப்பர் கிங்ஸ், இப்படி ஏரியாவுக்கு 4 கிரிக்கெட் டீம் வச்சு கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. இப்போ சொல்லுங்க பொறுமை யாருக்கு இருக்குன்னு? ஏம்மா வீட்டில் விளையாட்டில் தான் தோற்று போகிறோம். அந்த ஆள் கிரிக்கெட் மைதானத்தில் ஜெயிக்கலான்னு தாம்மா போகிறார், வேற ஒன்றும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்க்குறத எடுத்துக்கோங்க. பொண்ணுங்க நேரம் கிடைக்கும்போது பொறுமையாக உட்காந்து ஒரு எபிசோடாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க, 2 நாள் ராப்பகலாக அவசர அவசரமாக உட்காந்து எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு 3ஆவது நாள் முக்காடு ஓட்டு தூங்கிடுவாங்கய்யா. ஆகவே நடுவரையா அவர்களே, பெண்களுக்குத்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருக்கிறது என்று கூறி சான்றோர் பெருமக்கள் வீற்றிருக்கும் மேடையில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போல்லாம் இந்த பிள்ளைகள் என்ன அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை. ரொம்ப அழகாக லாபகமாக அருமையாக பேசி முடிச்சிருக்கு. உண்மையிலே என் பாட்டன் பாரதி இருந்தால் அவன் அடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருந்திருக்காரு. எப்பயுமே பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பல மேடைகளில் சொல்கிறது தான், எங்கள் ஊரில் ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் ஒரு பெண்ணு எழுதும். தெரியலனாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறோம் நம்ம ஆள் தான். பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன், எந்த பெண் பிள்ளையும் எழுதலை, நம்மால் எழுதிட்டான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும். என் கூட ஏதா அனுப்புகிறான் பாருங்க. படிச்சுட்டு மனசு கேட்காம கிட்ட கூப்பிட்டு இப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா, அது நியாயமாடான்னு கண்ணீர் விட்டு அழுதான். அழுத பிள்ளைய தண்டிக்கக்கூடாது. அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை. செஞ்ச தவற வருந்துறான்ல, அழாத போ. நான் அதுக்கு அழுவலை, நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த அதர்ம வார்த்தை ஒருபோதும் பெண் வாயிலிருந்து வரவே வராது. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இந்த அம்மா பேசுவாங்களான்னு நான் நினச்சேன். பேசவும் செஞ்சுக்கிறாங்க, ஏசவும் செஞ்சுருக்காங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, வாங்க விஷயராமன், கொஞ்சம் நம்மளை காப்பாற்றுங்கய்யா கொஞ்சம். பொறுமைக்கும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களுக்கே என்ற உண்மையை எடுத்துரைக்க 2 விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பொறுமை அவசியமா, இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமா? காலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒன்றுக்கு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமா, இல்லை அந்த கருத்து எல்லாம் கேட்குற மாதிரியே நடிக்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமா? நடுவரவர்களே, ஒரு ஆண் தண்ணி அடித்தா எப்படி பேசுவான்னு நீங்கள் சினிமால எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசுகிறான், அடுத்து என்ன சொல்ல போகிறான், அவன் பேசுகிறது அடுத்தவனுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியாமல் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி பெண் என்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறத பார்த்துருக்கோமா? பார்த்துருக்க முடியாது. ஏன்னா வித்தியாசமே தெரியாது. இல்லை,
நான் உண்மையிலே ஒரு உளவியல் புத்தகத்தில் படித்தேன். ஒரு ஆண் தண்ணி அடித்தாதான் பெண்கிட்ட தைரியமாக பேச முடியும்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு பாயிண்ட் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க இதுதான் பேச வராங்கன்னு நம்ம நினைப்போம். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் என்னன்னு யோசிக்கும் போதே 3வது பாயிண்ட்டுக்கு போவாங்க. அவங்க சுற்றி 300 பாயிண்ட்டுக்கு பேசுறது பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. அவங்க பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு நம்ம ஒத்துக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க. அப்போத்தான் நீங்கள் ஆண்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஆண் ஒரு விஷயம் பேசினான்னு வைங்களேன், ஒரு தொடக்கம் இருக்கும், கருத்து இருக்கும், முடிவு இருக்கும். ஆனால் இந்த லேடிஸ், இப்போ ரம்யா பேசுனது எடுத்துக்கங்க. அவங்க வீட்டில் என்ன கேட்டாங்க, ஏம்மா சாப்பாடு இன்னைக்கு என்ன? அது ஒரு குத்தமா? சாப்பாடு என்னன்னு கேட்கும்போது உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா செய்ய போகிறது தானே. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு என்னம்மான்னு கேட்டோன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதையே செஞ்சு கொடுத்துருவோம்ல. அதுக்காகத்தானே அமெரிக்காவில் மட்டும் உன் வீட்டில் உப்பா சக்கரையாங்கிற பாட்டு பாடவே மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் தான் டிஷ்வாஷர்ஸ்ன்னு. அதுவும் தினம் சமைக்கிறாங்களா, 3 வேளை சமைக்கிறாங்களா, இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் உட்காந்தோன்னா வகை வகையாக வரும், அதை ஒத்துக்கிறேன். என்னது, நேற்று சமைச்சது, 3 நாளைக்கு முன்னாடி சமைச்சது, போன வாரம் போய் ஏதோ ஒரு பார்ட்டியில் மிச்சமானதை டுகோ பண்ணது. இப்படித்தான் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு குமரன் சொன்ன மாதிரி கொலு ஷாப்பிங் இந்தியாவுக்கு 3 வாரம் போயிருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன மாம்சு ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்காங்க, நீயும் சந்தோஷமாக அனுப்பி விடுறிய, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் பதில் சொன்னான், சார் சாப்பாடு இருக்குதுடா, சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னான். நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார்? கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இல்லையா? ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருந்தது. புரியல, புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் கிளம்பும் போதே, ஏங்க எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களா, ஏங்க யாருங்க உங்களோட வராங்க, ஏங்க என்னை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு ஒரு 100 கேள்வியை 1000 எமோஷனில் கேட்டால் ஆணியே பிடுங்க வேண்டான்னு. நல்ல வேளை கொலம்பஸ் காலத்தில் இவர் பிறக்கலை, அவர் முயற்சியை கைவிட்டிருப்பார், அமெரிக்கா போகிறத கைவிட்டிருப்பார். நள்ளிரவில் தனியாக ஒரு பெண் என்று நடக்கிறாளோ அன்றுதான் சுதந்திரம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, வீட்டிலிருந்து வெளியில் போன புருஷனை எப்போ வருவேன்னு இந்த பொண்டாட்டிங்க கூப்பிடுறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தாங்க உண்மையான சுதந்திரம். பெண்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே உடான்ஸுங்க. குடும்பத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே இந்த பெண்கள் தான். 50% இவங்க பேசுறதுனால வருது. மீதம், ஏங்க நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, பேசுங்கன்னு நம்ம தெரியாதனமாக இந்த 2-3 வார்த்தை சொல்லுவோம் பாருங்க ரம்யா. அப்போ தான் இந்த வாய்க்கா தகராறு வருது. வாயினால் வந்த வாய்க்கா தவறாது. பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்னவருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆயிருக்காது. பேசுறதாங்க பிரச்சனையே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுகிறாங்களாம், ஆண்கள் 7,000 வார்த்தை தான். அதுவும் விஜயோட கணவர் ராஜா மாதிரினா அதை விட கம்மி. நீங்கள் கவிதா மேடம் சிங்கப்பெண்ணேன்னு ரிங்டோன் வச்சுருப்பாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. காட்டில் ஒரு சிங்கம், பெண் சிங்கம் இருந்துச்சான். அது நடக்கும்போது எங்கேயோ கால் முள்ளு குத்தினதுனால அப்படி கொஞ்சம் விஸ்கி நடந்துச்சான். அதுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், நம்ம நட இன்னும் அழகாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு மானு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். மானை கூப்பிட்டு, மானே நான் நடக்கிறேன், என்னோட நடை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். மானு பார்த்துட்டு, என்ன ராணி நீங்கள் இப்படி இழுத்து சப்பானி மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சிங்கத்துக்கு ஒரே கோபமா, என்னது அப்படின்னு சப்புன்னு அரை விட்டு, என்னையா சப்பானி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மான் அங்கேயே கதிகலங்கி விழுந்துருச்சான். இந்த பக்கம் பார்த்தா நரிக்கிட்டையும் அதே கேள்வி,
நரி தானே ஸ்மார்ட் ஆச்சு. நரி சொல்லிச்சான், ராணி நீங்கள் நடக்கும்போது நயன்தாரா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கத்துக்கு கோமா, ஏன்டா நீ நயன்தாரா முன்னாடி பின்னாடி பார்த்துருக்கியாடா அப்படின்னு ஒரே அறை. நரியும் கீழே விழுந்துச்சான். மேலே பார்த்தா ஒரு குரங்கு. சிங்கம் அதே கேள்வி கேட்டுதான். குரங்கு இப்படி சொன்னாலும் அற விழுகுது, அப்படி சொன்னாலும் அற விழுகுதுன்னு பேசாமல் காது கேட்காத மாதிரி இருந்து தப்பிச்சிருச்சான். அதனால் பெண்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் வீட்டு குரங்குகளிடம், உங்கள் வீட்டு ஆண்களிடம் நான் அழகா இருக்கேனா, என் ஃப்ரெண்ட் என்னை அவாய்ட் பண்ணுறாளா, இது போன்ற அதி முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். எங்களை கூட சேர்க்காதீங்க. இது நல்ல வெயிட்டான வாதம். குமரன் சொன்ன மாதிரி நீங்கள் நவராத்திரினா நம்ம ஊரில் 9 நாள், தசரானா 10 நாள் தானே. ஹியூஸ்டனில் மட்டும் நவராத்திரினா அது வரலட்சுமி நோன்புலேருந்து ஆரம்பித்து தீபாவளி வரைக்கும் போகும். தினமும் பார்ட்டி, தினமும் லேடிஸ் கெட் டுகெதர், ஒவ்வொரு கெட் டுகெதர்லையும் தினமும் லேடிஸ் பாலிடிக்ஸ். சுண்டல் சாப்பிட்டுட்டு சும்மா வாமான்னா பிரச்சனையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருது. இப்போது நம்மளை பற்றி யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா, ஒன்று நம்ம பிரபலமாக இருக்கணும், இல்லை நம்ம அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கணும். ஆனால் இந்த பெண்களுக்கு தெரியறதில்ல. அவள் ஏன் என்னை அப்படி சொன்னா, இவ ஏன் என்னை இப்படி சொன்னா, அவள் ஏன் என்னை பற்றி ஒன்றுமே பேசலேன்னு ஒரு சின்ன விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணி பெருசாகி சமயத்தில் 2 லேடிஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனையால் கம்யூனிட்டியே 2 ஆயிடுதுங்க. இன்னைக்கு என்னதான் பெண்கள் படித்து கை நிறைய சம்பாதிச்சாலும் ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படின்னு வந்ததுன்னா அதை காப்பாற்றுற பொறுப்பு இந்த ஊரில் ஒரு ஆணுக்குத்தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் சில லேடிஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க, ஃபினான்ஷியல் சேவியாக இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. மெஜாரிட்டியான பொறுப்பு, பொருளாதார சிக்கலை சமாளிக்கிற பொறுப்பு ஒரு ஆணுக்குத்தான் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த H1B கிரீன் கார்டு, இந்த விசா பிரச்சனையெல்லாம் எக்கச்சக்கங்க. அதெல்லாம் பார்த்து வீட்டில் சொல்ல முடியாது. எவனோ விசா கொடுக்காததுக்கு நம்மளை விசாரணை கைதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. என்னங்க இந்த தடவையும் கிடைக்காதா, இந்த தடவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்களா, அப்போ நம்மளை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்களா, இந்தியா போனால் உங்கள் வீட்லையா ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு. அதாவது அமெரிக்கா போய் வேலை பார்த்தா நிரந்தரமாக கஷ்டமெல்லாம் தீந்துடுன்னு இந்த ஊருக்கு வந்தால் தான் தெரியுது நிரந்தரமாக வேலை பார்க்குறதுக்கே கஷ்டப்படணும்னு. எப்போ தூக்குவான் எவன் தூக்குவான்னு எதுவுமே தெரியாது. ரம்யா அழகாக சொன்னாங்க, ரைசிங் கிட்ஸ், குழந்தைகளை வளர்க்குறதுல அவங்க தான் ரொம்ப பெண்கள் தான் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு. ரைசிங் கிட்ஸ் இல்லைங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் ரைசிங் வாய்ஸ், ரைசிங் ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தை ஒசர இவங்க குரலும் ஒசந்துக்கிட்டே போகும். அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் நடக்கிற ரெஃப்ரியாக தாங்க நாங்கள் இருக்கோம். பாரம்பரியத்தை வளர்க்குறாங்களாம். எங்கள் வீட்டில் நடக்குதுங்க. என் பொண்ணு பரதநாட்டியம் ஆடணும், அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் ஆடுவாங்க பாருங்க. அடாடாடாடாடா, அதை தாங்க முடியுமா? அன்போ அட்வைஸோ ஒரு அளவுக்கு மேலே அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க. அவங்க வாழ விரும்புறது அவங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது. நம்ம விரும்புறது என்றைக்கும் முளைக்காது, நம்ம விதைக்கிறது மட்டும்தான் முளைக்கும்னு தெரிந்தவர்கள் ஆண்கள். நிறைவாக ஒன்று சொல்கிறேன் நடுவர் அவர்களே, பெண்களுக்கு ஒரு விஷயம்னா ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கிடையாதே. நம்ம 4 சுவத்துக்கு வெளியில் போகணுன்னு வைங்களேன், இது வேறு தேசம். இந்த தேசத்தில் திடீர்னு ஒரு ட்ரக் பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு கன் கண்ட்ரோல் பிரச்சனை வரும், ரேசிசம் இருக்கும். இப்போல்லாம் குழந்தைங்க கையில் அணுகுண்டு மாதிரி கொடுத்து வச்சுருக்கோமே ஸ்மார்ட் ஃபோன், அந்த டெக்னாலஜினால் பிரச்சனை வரும். அத்தனை பிரச்சனையும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அவச்சொல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது ஆண்கள் தானே. காடு மாதிரி செட்டு போட்டுக்கிறதுனால சொல்கிறாங்க, ஆண்கள் பல 1000 வருஷம் காட்டுக்கு வேட்டைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றினவங்க. ஆபத்து எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் பொறுமையாக சமாளிக்க தெரிந்தவர்கள். அன்னைக்கு வில்லம்புகளாக வந்தது, இன்னைக்கு இவர்களுடைய சொல்லம்புகளால் வருது. அன்னைக்கு கணைகள் வீசும்போது தப்பிச்சுக்கிறோம், இன்னைக்கு கரண்டிங்க வீசும்போது தப்பிச்சுக்கிறோம். ஆனாலும் எந்தவித தாக்குதல் நடந்தாலும்,
எல்லா விதத்திலும் சமாளிக்கும் பொறுமை நிறைந்திருப்பது ஆண்களே என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு விஸ்வராமன். அனுபவ ரீதியான செய்திகள் எல்லாம். என்னன்னா எனக்கு ஒரு பயம், இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும். அவர் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி இந்த வாழ்வியல் சூழ்நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் விஸ்வராமன். அருமையான பேர். இதை சந்திக்கணும்னா இதே மண்ணின் மைந்தர் தான் சந்திக்க முடியும். வாங்கம்மா. விஜய் ராஜா அவர்கள் சரியான பதில் சொல்ல வருகிறார்கள். ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்து அந்த பிள்ளையை போ. நடுவர் அவர்களே, பொறுமை அப்படிங்கிறது கடல் இன்னும் பெரியது இல்லையா? ஆண்கள் பொறுமையானவர்கள், சகிப்புத்தன்மை மிக்கவர்கள், அமைதியானவர்கள். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது அனுபவிச்சாது இருக்கீங்களா? இல்லாத ஒன்றை பேசுறதுக்கு ஒரு 3 பேச்சாளர்கள். எங்க குமரன், உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பாங்க? வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ இந்தியாவுக்கு போகிறீங்க. ஷாப்பிங் பாதி நேரம் போகிறதில்ல. அப்படியே போனாலும் என்ன பண்ணுறீங்க? கடைக்காரங்க வாசலில் சேரை போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? போய் உட்காந்துப்பீங்க. நிமிஷத்துக்கு 1 தடவை கடைக்காரர் என்ன பண்ணுவார்? ஒரு மோரை கொடுப்பாரு, ரோஸ் மில்கை கொடுப்பாரு, காஃபியை கொடுப்பாரு, டீயை குடிப்பார். அதை குடிச்சிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு போகிறவங்க வரவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறது. அங்கே சும்மா உட்காந்துருக்கிறத கூட பொறுமை இல்லை. நீங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பற்றி பேசுகிறீங்க. இங்கே 23 வருஷமாக இவர் பேசலையும். எங்கள் அனிதா பேசி யாராவது கேட்டிருக்கீங்க? என்னங்க எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான். அவ்வளோ அமைதியான ஒரு பெண் பிள்ளையை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன அடித்து விடுறார். நம்ம விஷயம் சொல்லவே வேணாம். ரொம்ப அற்புதமாக பேசுவார். அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார். பொய்ய உண்மை மாதிரியே பேசுவார். தலைப்பு என்னங்க? பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா? இயற்கையாகவும் சரி இயல்பாகவும் சரி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பெண்கள் கிட்ட தான் நிறைஞ்சிருக்கு. எப்படி இயல்பாக இருக்குன்னு கேட்குறீங்களா? சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறாரு. அப்படியே பிடிச்சி கையில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்லுவாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் எதாவது சொன்னான்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கண்டுக்காத. மாமனார் மாமியார் நாத்தனார் எதாவது சொன்னாங்கன்னா விட்டு கொடுத்துரு. பசங்க சேட்டை பண்ண அமைதியாக போயிடு. இப்படி சொல்லி 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 பொறுமையாக இருக்க பழகினவங்க நாங்கள். ஆண்கள் நீங்கள் பொறுமையாக பழகிக்க வேண்டியவங்க. இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தை பற்றி விஷி பேசினார். என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? எந்த காலத்தில் இருக்கீங்க? இன்றைக்கி சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சில நேரங்கள் அவங்கள விட அதிகமாக எல்லா துறைகளையும் சிறப்பாக செயலாற்றிட்டு வராங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வாங்களேன், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு 9லேருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க்கை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஃபோனை நோண்டுறதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. நாங்கள் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம், லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம், இதுக்கு மேலே உங்களை வேற பேலன்ஸ் பண்ணோம். இங்கே ஹியூஸ்டனில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும், கடல் கடந்து வந்த நமக்கு இங்கே சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைங்க, அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம 4 பேர் தான். இந்த சூழ்நிலையில் சிக்கல்கள் வரும் இல்லையா? கஷ்டங்கள் வரும் ஒரு குடும்பங்கள்லையும். எஸ்பெஷலி இங்கே இருக்க நம்ம எல்லாருமே என்ன சந்திச்சிருப்போம் அப்படின்னா, வயசான காலத்தில் ஊரில் பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாத போது இந்த ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? குழம்பி போயிடுவாங்க. ஒரு செகண்டு அவங்களால யோசிக்க முடியாது, டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது அந்த பெண் தான் சொல்லுவாள், பார்த்துக்கலாங்க, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாக போய்டும்னு. சொல்கிறீங்களா இல்லையா உங்கள் வீட்டில் எல்லாரும்? அடுத்து H1 பற்றி பேசினார். என்னமோ H1 வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுமா ஆகாதான் மனைவிகள் பயப்படுவாங்களா? என்னங்க கதை விட்றீங்க? H1 ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்போ தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 100 தடவை 200 தடவை பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறவங்க யார்? நம்மளா இவங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த கோவிடில் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. 3 மாதம் வேலை இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசம். இங்கே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்கள் வீட்டு ஆண்கள் தைரியமாக இருக்காங்களா? எப்படி உடஞ்சி போகிறீங்க நீங்கள்லாம்? அப்போது உங்கள் வீட்டு பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்க? இங்கே பார்த்துக்கலாங்க, இதுவும் கடந்து போயிடும், சரியாயிடும் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா இல்லையா? நம்ம விஷி குடும்பத்தையும் எடுத்துக்கோங்க. விஷி வாரத்தில் 7 நாளில் பாதி நாள் ட்ராவலர் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். மீதி நாள் என்ன பண்ணுவார்? இங்கிலீஷ் ட்ராமா நடிக்க போயிடுவார், இல்லை தமிழ் ட்ராமாவுக்கு நடிக்க போயிடுவார், இல்லை ஹிந்தி ட்ராமா, ஏதோ ட்ராமா அவருக்கு நடிக்கணும். சரி, அதுவும் இல்லையா எப்பயாவது கல்யாணமாலை பட்டிமன்றம் இந்த மாதிரி பட்டிமன்றம் வந்து அங்கே பேச போயிடுவார். அதுவும் இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருங்க அவர், போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டர். அதாவது இங்கே ஹியூஸ்டனில் எங்கே பஞ்சாயத்து நடந்தாலும் நாட்டாமல். அப்போது இவர் எப்போ வீட்டுக்கு போவார், என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது.
அந்த அம்மா வீட்டில் ஒரு அப்ராணி. அவங்க இந்த ஊரில் வளர்ந்து இவருக்கு ஈக்குவலாக படித்தவங்க. ஆனால் வீட்டில் இவரோட பேஷன் இவர் பார்க்கட்டும், இவர் நல்ல முன்னுக்கு வரட்டும், நம்மளோட பொருளாதாரம் முன்னேறட்டும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வீட்டில் உங்களுக்காக பெருந்தன்மையோடு அமைதியாக இருந்தால் நீங்கள் மேடை ஏறி இப்படி பேசுவீங்க. ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அம்மா, ஊர் ஒத்துக்குது நாட்டாமல் பண்ணுறதுக்கு. வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருந்தால் அவர் என்னம்மா பண்ணுவார் பாப்போம். ஏன் 365 நாளும் இந்த மாதிரி கிரிக்கெட்டு, டென்னிஸு, பஞ்சாயத்துன்னு போயிடுறது. இந்த வரலட்சுமி விரதத்துலேருந்து தீபாவளி வரைக்கும் ஏதோ ஒரு 4 பண்டிகை மொத்தமாக சேர்த்தா ஒரு மாதம் வருமா? அந்த 1 மாதம் நாங்கள் கொஞ்சம் அழகாக ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது. எப்போ வருவேன் கேட்பாங்களா? இல்லை உங்கள் கணவர்கள் இருக்கிறது இது வீட்டுக்கே வர்றது கிடையாது. ஆனால் ஒரு மாதம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணால் இவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பேசுகிறாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியல. நடுவர் அவர்களே, சுஜித்தை மறந்துட்டேன் நான். சுஜித் மாற்றன்னு ஒரு அட்கட்லேயே ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்காரு. எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வச்சு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. சுஜித், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் படிக்க வச்ச குழந்தைங்கள் பின்னாடி ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ ஒரு தங்கையோ இருக்காங்கன்னு எவ்வளோ கதைகள் ஒரு எவ்வளோ உண்மையான சம்பவங்கள் நீங்கள் எழுதுந்து நான் படிச்சிருக்கேன். உங்கள் அம்மாவை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கீங்க. உங்கள் அம்மா எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில், எவ்வளோ அமைதியாக போயிருக்காங்க, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிறீங்க. இந்த அணியில் நீங்கள் உட்காந்து பேசுவீங்க நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். அப்புறம் நம்ம விஷயம் கிண்டலாக சொன்னார். அதாவது ஒரு விஷயத்தை பெண்கள் 100 தடவை சொல்கிறோமா. இங்கே இருக்க பெண்மணிகள்லாம் சொல்லுங்கள், எந்த வீட்டில் எந்த கணவர் ஒரே ஒரு தடவை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறாங்க? 10 தடவை சொல்லியிருப்போம் ஒரே விஷயம். அவருக்கு புரிஞ்சுக்கிறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு மனைவிக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அதை விட பிளெஸ்ஸிங் எதுவுமே கிடையாது. அதனால் நாளிலேருந்து பிரியா சொல்கிற காது கொடுத்து கேளுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. இந்த பச்சை புள்ள அழும் தெரியுமா? அப்பான்னு சொல்லி அழும், அம்மான்னு சொல்லி தான் அழும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அம்மா ஏஞ்சி நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு. ஒரு 2 வயசு ஆயிருக்குங்க குழந்தைக்கு, ஓடி போய் விழுந்துடும், சராச்சிடும். அந்த குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 3 கிலோ 4 கிலோ. இவங்களை போய் நகர்த்த சொல்லுங்கள் பார்க்கலாம், 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. அந்த அம்மா போனால் தான் அந்த குழந்தை எந்திரிச்சு வரும். முக்கியமாக அடலசன்ட் ஸ்டேஜில் இந்த குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப சேலஞ்சஸ்ங்க. இந்த ஊரில் மூட் ஸ்விங்ஸு, ஹார்மோனல் ப்ராப்ளம், அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வரும். ஹாலில் தான் இவங்கெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒன்று ஆஃபீஸ் காலில் இருப்பாங்க, இல்லை டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸும் இவங்க தான் அவங்களை என்னமோ காப்பாற்றுறாங்களா. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட முகத்தை கொடுத்து பார்க்க மாட்டாங்க. பார்க்குறாங்களா யாராவது? அம்மாங்க தான் அந்த குழந்தைங்க வாடி வரும்பொழுது என்னன்னு கேட்டு காது கொடுத்து கேட்குறாங்க. அடுத்தது காலேஜுக்கு அனுப்பிடுறோம் இல்லையா? ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, கிரேட்ஸ் பிரச்சனை, நல்ல வேலை கிடைக்கணும். அப்பயும் எங்கே வராங்க இந்த பிள்ளைங்க? அம்மா கிட்ட தான் வராங்க. சரிடா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, குழந்தையும் பிறந்துச்சு, திரும்ப ரிப்பீட் அவங்க சொன்ன மாதிரி இதே தான் அம்மா கிட்ட தான் அவங்க வருவாங்க. ஏன் வராங்க அப்படின்னா இந்த அம்மாங்கிற ஒரு உறவு தான் காது கொடுத்து கேட்கும். இந்த காது கொடுத்து கேட்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல உங்கள் பிள்ளை எந்த கிளாஸ் படிக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா பாதினா நீங்கள் தான் வீட்டிலே இருக்கிறது இல்லையா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக, அன்போடு, அக்கறையோடு எந்த துறைகள்லாம் இருக்கணுமோ அந்த துறைகள்லாம் இன்றைக்கி பெண்கள் கையில் இருக்குது. டீச்சர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், ஏன் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்களே டெக்கர் ஒன் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், பொறுமையாக பார்த்து 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 பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஏன் அவங்க கேட்கலாம், இந்த துறைகள்லாம் எங்களுக்கு தெரியாதா, எங்களால் பண்ண முடியாதா? உங்களுக்கு தெரியும், ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த துறைகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்கணும். உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். நடுவர் அவர்களே, எல்லாருக்குமே தெரியும் மென்னுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி அப்படின்னு. இந்த கடவுள் இந்த மகப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. திரும்பி படுக்க முடியாதுங்க. இந்த பக்கம் திரும்பி படுத்தா ஐயோ குழந்தைக்கு ஆகாதோ, அந்த பக்கம் திரும்பி படுத்தா அந்த குழந்தைக்கு ஆகாதோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்போம். பிடிச்சதை சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட முடியாது. குழந்தைக்கு சேருமா சேராதா எல்லாம் பார்த்து தவிர்ப்போம். எவ்வளோ ஃபுட்டை, எவ்வளோ மன வலிமையோடையும் உடல் வலிமையோடையும் நம்ம அந்த குழந்தைய சுமந்து பெக்கிறோம் இல்லையா? ஏன் கடவுள் இதை எங்களுக்கு கொடுத்துருக்காரு? ஏன்னா எங்களால் தான் இதை சுமக்க முடியும், எங்களுக்கு தான் மன வலிமை அதிகம், அதனால தான் இந்த வரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஐயா, நீங்கள் ஊருக்கு வரும்போது உங்களுக்கு பொட்டியெல்லாம் யார் பேக் பண்ணி வச்சது? எங்கள் வீட்டம்மா தான். சக்கரை
மாத்திரை மறந்துடாம சாப்பிடுங்கன்னு யார் சொன்னது? இல்லை அது இருங்க, பொட்டி ஏன் கொடுத்தான்னு கேளுங்க. இப்போ அந்த பெட்டியை நிறைக்கிறதுக்கு நான் எங்கெங்கே தேடுவேன்றது எனக்கு தான் இப்போ தெரியுது. இல்லைங்கய்யா, அதுதான் நீங்கள் வந்து ஆசையா அன்பா உங்களை பார்த்தாவே தெரியுது எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா எப்படி வீட்டம்மா எப்படி பார்த்துப்பாங்க நல்லா தெரியுது. அதனால் நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ பெட்டி இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு பெட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வழி மேலே விழி வச்சு காத்திருக்காங்கல்ல, அவங்கள மனசில் வச்சு எல்லா பெண்களையும் மனசில் வச்சு ஒரு நல்ல தீர்ப்பை அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டம்மாவை ஞாபகப்படுத்தி நான் ஏதோ ஒரு 4 நாளாக நிம்மதியாகிறேன். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ஒரு தாய்மை அடைகிற உயர்ந்த சிறந்த ஒரு நிலைமையை படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. உண்மை. அதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடவுள் கொடுத்த பிரசாதம். அதெல்லாம் நினச்ச கூட பார்க்க முடியாது. இன்னொன்று சொன்னாங்க, எல்லா துறைகளிலும் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு துறையில் பெண்கள் இல்லைன்னு ஒரு வாதம் வந்தது. என்ன துறையிலன்னு கேட்டாங்க. தீயணைப்பு துறையில் ஒரு பெண் கூட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னாங்க. அதுக்கு அதிகாரி சொன்னார், அவங்களுக்கு பற்ற வைக்க தான் தெரியும், அதனால தான் நாங்கள். வாங்க சுஜி சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த 2 டீமையும் கொஞ்சம் நல்ல ஒத்து கவனிங்களேன். என்னோடய டீம் மெம்பர்ஸ் 2 பேரையும் பாருங்கள், நாளைக்கு துறவரம் போகிற மாதிரி இருக்காங்க. ஜிப்பா போட்டு அது கலரும் பாருங்கள். அவங்க பேசுகிற டோன் பார்த்தீங்களா? நடுவர் ஐயா அவர்களே, அடி வாங்கிக்கிறோம், மிதி வாங்கிக்கிறோம், இப்படி தானே இருந்துச்சு. ஆனால் எனக்கு உண்மையாக அவங்களோட மனதைரியத்தை பாராட்டணும். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போவேன். நீங்களாம் எப்படி போய் நீங்கள் நைட்டு சோறு கிடைக்காது உங்களுக்கு. அந்த பக்கம் பாருங்கள், அந்த ரம்யான்ற பொண்ணு அவங்க வந்து பேசுகிற பார்க்க ஆள் குட்டியாக இருக்காங்க, குரலுன்னா குரலுங்க. நீங்கள் இங்கே உட்காந்து விஜய் மேடமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்களா அப்படின்றாங்க. எந்த பட்டிமன்றத்துலேயும் இப்போ நான் பேசிட்டு கவிதா ஜவஹர் மேடம் கவுண்டர் கொடுத்தா பரவாயில்ல, நான் பேசவே ஆரம்பிக்கலைங்க. ஒன்று வருவோம். எனக்கு இந்த கொலு பார்ட்டிஸ் யூஎஸில் படுற பாடு இவ்வளோ பெரிய பாடுன்னு எனக்கு தெரியலங்க உண்மையாகவே. அம்மா ரம்யா, கொலு பார்ட்டி போகிறதெல்லாம் பரவாயில்லம்மா, சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் காப்பாற்றுங்க. எங்கள் ஆளுங்க வச்சதெல்லாம் அதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி, பாக்கெட்டில் பெரிய ஹோல் விழுதுன்றாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே இவங்களை பிடுங்கி கொண்டு போய் ஒன்று வீட்டில் வச்சிட்றாங்களாம். எந்த உலகத்தில்மா இருக்கிறீங்க? ஒரு காலத்தில் லாங் அகோ, நோபடி நோஸ் ஹவ் லாங் அகோ, சரியா, கல்யாணம் பண்ண உடனே கொண்டு போய் குடும்பத்தை பிரிச்சுட்டா மருமக அப்படின்னு பேச்சு வந்தது. இன்றைக்கி அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. மோகன் சார்கிட்ட கேளுங்க. கல்யாணம் பண்ணோடனே மாப்பிள்ளையோட அம்மாவே சொல்லிடுது, அம்மா தாயே தனி கொடுத்தனும் போயிடு, இந்த பக்கமே வந்துடாது. அப்போ உங்களை மட்டும் பிடுங்கி வைக்கல, அந்த பையனையும் பிடுங்கி தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க, இந்த பக்கமே வந்துடாத. ஏன்னா எதுக்கு மாமியார் மருமக சண்டை? எங்கால் ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சார். நோபல் பீஸ் அவார்டு மலாலா யூசுப்சாய், கைலாஷ் சத்யார்த்திக்கெலாம் கொடுத்தாங்க. உண்மையாகவே திருமணமான மென்னுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அடிபட்டு ஒரு நசுங்கிற சொம்பு மாதிரி ஆயிடுறோம் ஃபைனலாக. க்ளவுட் ஸ்டோரேஜ். யானையை வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா எலிஃபென்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பயங்கரமாக ஞாபகம் இருக்குமா. ஒரு சண்டைன்னு ஆரம்பித்தா இன்றைக்கி நடக்கிற சண்டைக்கு அந்த சண்டையை பற்றி பேசினா பரவாயில்ல, 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்பட்டு அன்றைக்கி சொன்னல ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறோங்க, ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுமை இருக்கிறது எங்கன்னு. அந்த மெகா சீரியலை பார்க்குறீங்க பாருங்கள். விஜய் மேடம் வந்து நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா, நாங்கள் கடைக்கு ஷாப்பிங் போகிறது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா? யார் சொன்ன ஷாப்பிங் போகிறது குற்றம்னு? ஏன் ஷாப்பிங்க்கு வரமாட்டோன்னு சொல்கிறோம்? எங்களுக்கு இந்த சேல்ஸ் பொண்ணுங்க பசங்க இருக்காங்களா, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் போய் முதல்ல பார்த்த 2 புடவை தான் எடுக்க போகிறீங்க. அதை எடுத்து அது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு 300 புடவையை எடுத்து போட்டு திருப்பி போய் எடுக்க போகிறது 2 புடவை. அந்த சேல்ஸ் பொண்ணுல நம்மளை பார்க்கும், நீ எல்லாம் எப்படி தான் மாட்டிக்கிட்டு சாவறன்னு தெரில. அதை விட அத்தனையே இறக்கிட்டு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேற இல்லையா? அப்புறம் விஷயம் நடிக்கிறார் வெளியில் போய். ஏன்னா அவர் வீட்டில் நடிக்கிறதுக்கு வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு.
அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க வந்து கடைசியில் அவங்க பேசும்போது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. கடவுள் பெண்கள், ஆமாங்க கரெக்ட், உண்மை தான். ப்ரெக்னென்சி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நாங்கள் அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 2 கிலோ வச்சுக்கோங்க. ஏன் மிடில் ஏஜ் அங்கிளை பாருங்கள், தொப்பையும் நொந்தியுமா, நீங்களாவது 10 மாதத்தில் இறக்கி வச்சிடுறீங்க. என்ன சார் அதை தூக்கிக்கிட்டு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே. குனிஞ்சு சாக்ஸ் போட முடியல, எவ்வளவு கஷ்டம். இவங்க அந்த சைட் சொன்னாங்க, குடும்பத்துக்கு அனுசரித்து இருக்கணும், மாமியாருக்கு அனுசரித்து இருக்கணும். அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் சொல்கிறதில்ல. கேட்டால் வாயிலே குத்து. நான் ஒன்றை மட்டும் நான் எப்படியா பார்த்து வச்சேன், பொண்ணுக்கிட்ட அதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதா பிரச்சனை கிளம்பி வந்துடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பாலா போன பசங்களுக்கு என்ன சொல்லி வச்சுருக்கோம், சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எந்த வேலையும் செய்ய சொல்கிறதில்ல. அம்மா வந்து ஐயோ பையன்ப்பா, அப்பா ஜாலியாக இருப்பான்ப்பா அப்படின்னு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஹனிமூன் பீரியட் இருக்குது பாருங்கள், அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒய்ஃப் தான் வந்து ஊட்டி விடுவாங்க, என்னது ஆஃபீஸுக்கு போனால் வெளியில் நின்று பாய் இப்படி சொல்லுவாங்க. நம்மளால் அதுதான் நிஜம் நினச்சிட்டு இருக்கிறான். சாப்பிட்டா தட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அங்கேயே கழுவுங்க அப்படி. அவங்க அம்மா அங்கே சொல்லியிருக்கு, வாஷ் பேசினில் போய் கழுவுன்னு. நீ கழுவுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. எல்லாம் எப்போ ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதே எப்போ தெரியும்னா, ரிட்டையர் ஆகி 58 60 வயசில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருக்கோம். ஆஹா, இதுதான் நம்ம கல்யாணம் பண்ண கேரக்டரில். அப்போ தான் தோணும், நடுவில் விட்டுட்டோமே. எங்களுக்கு ஏன் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பொறுமை அதிகம்னா டிசைன் அப்படி. எங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சந்தோஷம் கிடைக்குங்க. எங்களோட வாழ்க்கை மிஞ்சி போனால் 3 விஷயம்: கிரிக்கெட்டு, பாலிட்டிக்ஸு, மூவி. அவ்வளோதான். இதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் பேசவே மாட்டோம். பெண்களுக்கு அப்படி கிடையாது. நியூலி மேரிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, கல்யாணம் ஆகி உங்கள் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. பசங்களை பார்த்தா என்ன தெரியுமா கேட்பாங்க, மச்சான் கல்யாணம் ஆகிடுச்சா, ட்ரீட்டு கொடுறா. எல்லா கருமத்துக்கும் ட்ரீட்டு கேட்பாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி ஆஃபீஸ் போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு கூட கேட்க மாட்டான், மாமியார் எப்படி இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே மாமியார் பற்றி தான் வர ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் ஆல் யூ ஹவ் டு லுக் அட் இட். மென் அவங்க வந்து டிசைன் ஏன்னா வி அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். எங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆஃபீஸில் அதை தான் பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தால் எதிர்பார்க்குறது 2 விஷயம்: கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட், கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட். ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு விளக்கமாக தான். கரெக்ட் தானே ஐயா? அதே என்ன பார்த்து சொல்கிறீங்க? நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிரச்சனைங்க. நான் சும்மா ஏதோ சொல்ல வந்தப்பா, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் இங்கே கொடுக்காதுன்றவாங்க. அம்மா மோட்டிவேஷனே இல்லைம்மா, அது அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட். அது ஒன்று. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எங்களுக்கு சொல்யூஷனுக்கு தான் போக தெரியும், டிஸ்கஸ் பண்ண தெரியாது. மென் ஆர் பிளெஸ்ட் வித் சம் கிஃப்ட்ஸ். அதுக்கு ஒரு தலையாய கிஃப்ட் எங்களுக்கு என்னன்னா தலையாட்டுறது. இதை மட்டும் கற்றுக்கோங்க. தலையாட்டுறது வந்து நீங்கள் புரிஞ்சு தலையாட்டணும். ஒய்ஃப் பேசும்போது வதவன்னு பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் தலையாட்டுங்க, சூப்பர்மா அப்படின்னு. அப்புறம் இங்கே இங்கிலீஷில் நீங்கள் இதை நிறையா நான் பார்த்துருக்கேன். எதுவாக இருந்தாலும் சரியோ தப்போ, யூஆர் ரைட் ஹனி அப்படின்றங்க. முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு, நீ கரெக்ட் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுங்க. ஏன்னா அந்த போராட்டத்தை ஜெயிச்சு நீ என்ன சாதிக்க போகிற? ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய இந்த பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தா. ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அந்த நயகரா ஃபால்ஸ் ஒன்று. அது வந்து அவங்க தப்புன்னு தெரியும் போது, ஐயோ மாட்டிக்கிட்டோன்னும் போது புலபுலன்னு தண்ணி வந்துடும். அப்போ தான் நம்ம ஐயோ ஒய்ஃப் அழுகுறாளே அப்படின்ட்டு நம்ம ஒரே அந்த இடத்துல மட்டும் உஷாராக இருந்துட்டு சாரி சொல்லி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த டாபிக் வந்து வெறும் வீட்டில் மட்டும்தானா அப்படின்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மை வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, வெளியில் சொசைட்டியில் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ், பெரிய ஐடி நிறுவனமாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் பெண்களும் வேலை செய்கிறாங்க, ஆண்களும் வேலை செய்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே அமெரிக்காவில் இருக்கிறனால நிறைய பேர் ஐடியில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணணுமா, ஒரு ஃபீமேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மென்னுக்கு பிரச்சனை கிடையாது, ஃபீமேல் சபார்டினேட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஃபீமேல் மேனேஜராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விமன் மேனேஜரோட ஒரு விமன் சபார்டினேட்டை போட்டு பாருங்கள் ஆஃபீஸில், கொலாடி சண்டை, ஈகோ பிச்சுக்குது. நம்மால் ஒரு மேல் மேனேஜர் டஃப் மேனேஜராக இருந்தாலும் அவருக்கு மேல் கலீக்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் கலீக்ஸ் இருக்காங்கன்னா இந்த மேல் கலீக்ஸ் கிட்ட அவர் பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்கும். ஃபீமேல் கலீக்ஸ்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க. அதுவே ஃபீமேல் பாஸாக இருந்தால் தயவு தாட்சணியமே இருக்காது, அடி துவம்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஒரு சீக்ரெட் தான், மென் கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நேச்சுரலாகவே இருக்குது. வீட்லேயும் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை போய் சொல்லும் போது பார்த்துக்கலாமான்னுவார். பார்த்துக்கலாமா, அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு. அதுக்கு சொல்யூஷன் இருந்தாலும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதுதான் சொல்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மூளை வேலை செய்யும். ஆணோட மூளையில் பல பாக்ஸ் இருக்கும். கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு பாக்ஸ், ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பாக்ஸ், ஒய்ஃபுக்குன்னு ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸோட டச் ஆகவே ஆகாது. விமனோட மண்டை அப்படி கிடையாது. சவுகார்பேட்டில் இருக்கிற கேபிள் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி கேபிள் மாதிரி. அது பக்கத்தில் போனீங்கனாலும் இன்னும் ஒரு சவுண்ட் இருக்கும். எதோ தொட்டாலும் எதோட கனெக்ஷன் இருக்கும். வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட ஆரம்பித்து உங்கள் மாமியார் கிட்ட வரைக்கும் போகும் அந்த பிரச்சனை. அதனால் ரொம்ப உஷாராக இருந்துக்குவாங்க. பேரண்டிங் பற்றி பேசினாங்க, ஒத்துக்குறோங்க, அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வீட்டில் அப்பான்னு ஒரு டம்மி பீஸ் இருக்கு. சரி, இதில் அப்பாக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய குழந்தை முதல் முறையாக குப்புறப்படுத்துறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு குப்புறப்படுத்திருக்கோம். வீட்டில் இருந்து பாதி நேரம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்திருப்பீங்க. உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, எங்க நம்ம குழந்தைங்க குப்புறப்படுத்திட்டாங்க. அப்படியா, நான் வீட்டுக்கு வந்தோன்னு இன்னொரு வாட்டி குப்புறப்படுத்தி காமிக்க சொல்லு அப்படின்வாங்க. முதல் நாள் அந்த குழந்தை நடந்தது ஞாபகம் இருக்கா? அது அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா மெட்டர்னிட்டி லீவில் நீங்கள் தான் இருந்தீங்க. எவனும் எங்களுக்கு லீவ் கொடுக்கறது கிடையாது, கொடுத்தா நாங்களும் பார்த்துக்குறோம். இப்போ பேரண்டிங் வரும்போது அப்பா பேனிக் ஆகிறாங்களா, அம்மா பேனிக் ஆகிறாங்களான்னு பாருங்கள். அப்பாவோட புத்தி என்ன தெரியுமா? நான் பண்ணாத சேட்டையாக என் பையன் பண்ண போகிறான், அதான் தோணும். நானே உருப்பிட்டேன், என் பையன் உருப்பிட மாட்டானா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது. அம்மாவுக்கு அந்த பேனிக் பட்டன் தான். என் எப்படி பொறுப்பாக வரணும். சூப்பராக சொன்னாங்க. என் பையன் இப்படி தப்பு பண்ணுவான். அப்பாவுக்கு தெரியும், அது எல்லாம் பண்ணும். நிறைவா எங்கள் அணியோட மிகப்பெரிய வாதம் இங்கே வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற மோகன் சார் தான். 25 வருஷமாக மேடையில் உட்காந்து ஒரே ஒரு பஞ்ச் டைலாக், சரியா, ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் வச்சு 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். மோகன் சார், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த அன்ரீசனபிள் டிமாண்டு பையன்கிட்டேருந்து வருதா, பொண்ணுக்கிட்டேருந்து வருதா, இல்லை பொண்ணோட அம்மா கிட்டேருந்து வருதா, இல்லை பையனோட அம்மா கிட்டேருந்து வருதா? ஏன் பையனுக்கு வரன்னு பார்த்தா முதல் மருமகளாக போக முடியாது, குடும்பம் பெருசாக இருக்கக்கூடாது, இவ்வளோ வசதி இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், 26 வயசு இருக்கணும், ஆனால் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதுக்கு அவன் கொள்ள தான் அடிக்கணும். இது மாதிரி அன்ரீசனபிள் டிமாண்ட் வைக்கும் போது கூட அதை அவ்வளோ பொறுமையாக சாந்தமாக கேட்டுட்டு, உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க எங்களுடைய ஆண் வர்க்கத்தின் பொறுமையின் சிகரமான மோகன் சாரை உதாரணம் காட்டி, புலவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ பார்த்து எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, 2 அணிகளிலும் மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே, ஹூஸ்டன் மண்ணை சேர்ந்த அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுஜித் சார் பேச்செல்லாம் நான் உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் கேள்வி தான் பட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கி தான் இந்த மேடையில் அவருடைய அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை நேரில் பார்க்கும் ஒரு வாய்ப்பை அன்னை மீனாட்சி எனக்கு வழங்கி இருக்கிறாள் என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தது ஆண்களா பெண்களான்னு கேட்டால், இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட சங்கம் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதில் வேறு அவர் வந்தோடனே விசாரிச்சிருக்கிறார், கொலு பார்ட்டிக்கு வந்து பெண்கள் வந்து நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு தடவை கொலு பார்ட்டி நடக்குது, பெண்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் வருஷம் முழுக்க ஆண்கள் சில பார்ட்டிகள் கொண்டாடுறீங்களே, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கணும். நாங்கள் அன்னைக்கு வச்ச சுண்டல் கூட மிச்சமான மறுநாள் அதை சுண்டல் குழம்பா மாற்றி சப்பாத்தி வச்சு உங்களுக்கு கொடுத்து விட்றோம். அதில் வேறு அவரே வந்து சாட்சியே தன் பக்கம் உள்ளதை வந்து ஒத்துக்கிற மாதிரி ஹனிமூன் போன 6 மாதம் வந்து ஆண்களை கவனிச்சுக்கிறோமா, அப்புறம் ரிட்டையர்ட் ஆகும் போது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோமா. அப்போ இடைப்பட்ட இந்த 50 வருஷம் அந்த குடும்பத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் காப்பாற்றினது யாரு? அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டே ஒரு ஆள் மிக்சர் தின்னுட்டே இருந்தார், அவர் அல்ல. இந்த நசுங்கின செம்பை பொறுத்து கொண்டு அந்த விளக்கமாறை சகித்து கொண்டு வாழ்ந்தாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் டிசைன் அப்படி, ஏன்னா நம்ம தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆச்சு.
நம்ம இப்படி தானே வந்து சிக்கும். நம்ம நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லது சிக்கும். நமக்கு இப்படி தான் சிக்கும். நம்ம இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது ராசி பலனில் ஒரு பெண்ணால் சீரடிவாயின்னு இருந்தவர். இதில் ஆண்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி போனாலும் மாப்பிள்ளை ட்ரீட் கொடு, கல்யாணத்துக்கு பின்னால் வந்தாலும் மாப்பிள்ளை ட்ரீட் கொடு. உங்களுக்கு வேறு என்ன உங்கள் டிசைன் அப்படி. எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மாமியார் எப்படி. ஏன்னா எங்களுடைய டிசைன் அப்படி. நாங்கள் இந்த வீட்லேயும் எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், அந்த வீட்லேயும் எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், இப்படி நிறைய பேசியிருக்கிறார். இவருக்கு நான் பதில் சொல்லவே விரும்பலை. ஏன்னா இவர் நம்ம ஊருக்கார், எப்போ வேணாலும் கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். நம்ம ஹூஸ்டனுக்கு வந்துருக்கோம், நமக்கு வசமாக தொக்கா 2 சிக்கியிருக்கு. நமக்கு முதலில் சிக்கிய ஒரு அடிமை வந்து திருக்குமரன் அவர்கள். அவர் ஒரு அபூர்வமான மனிதர். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். ஏன்னா ஆண்கள் ஒரு அபூர்வமான மனிதர்கள். ஏன்னா பெண்கள் தக்காளி ரசம் செய்வாங்க, பூண்டு ரசம் செய்வாங்க. அவர் தான் சமரசம் செய்வார். அவர் ஒரு சமரசிம்மா ரெட்டி. அதனால் அவர் அதெல்லாம் செய்வார். அவர் வந்து நடுநிலைமை தவறாதவராம். நான் கேட்குறேன், நடுநிலைமை தவறாதவராக இருந்தால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எங்கள் அம்மா சமைச்சா அப்படி இருக்கும், எங்கள் அம்மா சமைச்சா இப்படி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என் மனைவி சமைச்சா அப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கள் மனசு எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் தான் நீங்கள் நடுநிலைமை தவறாதவர். இதில் வேறு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் வேலையெல்லாம் விட்டு போட்டு, ஆண்கள் அனைவரும் இட்லி போன்றவர்கள், நாங்கள் குழி தோண்டி உள்ளே தள்ளினாலும் நாங்கள் கும்மென்று மேலே வருவோம். ஆமாம், ஆண்கள் எல்லாம் இட்லி போன்றவர்கள், பெண்கள் எல்லாம் தோசை போன்றவர்கள். ஏன்னா இட்லி கூட்டமாக தான் வேகும், தோசை சிங்கிளாக தான் வேகும். இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் அந்த மனுஷன், நானும் எங்கள் ஊரில் எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கிறேன். ஒரு $100 கொடுத்தா சூட்கேஸ் கொடுக்க போகிறான் உங்கள் ஊரில். ஒரு $100 கொடுத்து சூட்கேஸ் வாங்க வழி இல்லாத ஒருத்தர் $2000 கொடுத்து இந்தியாவுக்கு போனாராம். அது வேறு யாரும் இல்லை, குமரன் அவர்கள் தான். இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா காலம் தள்ளுதுன்னா அவங்களுக்கு தாங்க ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். ஏங்க இவர் சொல்கிறார், இவர் சொல்வாராம், எங்கள் மாமியார் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்வீர்களா? ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா? என் வீட்டுக்காரரின் மாமியார் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். நாங்களும் பேசுவோம்ல. நம்ம விஷி சார் பக்கம் அப்படியே போவோம். அவர் தொடங்கும் போது நல்லா தொடங்கினாருங்க. பெண்கள் பக்கம் பக்கமாக பேசுவார்கள், பக்கம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்கிறார். 10 நிமிஷம் இவர் பேசுகிறதே நம்மளால் தாங்க முடியல. அந்த அம்மா எப்படி இப்படி உட்காந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா வீட்டிலே உட்காந்துருக்குது. எப்போ வர்றேன்னு மனைவி என்னைக்கு கேட்காம இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்களுக்கு சுதந்திரம். நான் ஒன்று கேட்குறேங்க, எங்களுக்குலாம் பைத்தியம் அங்கே பிடிச்சிருக்கு. எதுக்குங்க எப்போ வர்றேன்னு கேட்டுகிட்டே இருக்கோம்? ஒரு தடவையாவது எப்போ வர்றேங்கிற உண்மையை சொல்லி தொலைஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் கேட்டு தொலைகிறோம்? 6 மணிக்கு கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா, 6:45 கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா, 9:45 கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில், இந்த 5 நிமிஷம் எப்போ தான் வந்து தொலையும்? அதை சொல்லி தொலைஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பேசாமல் 12:30 அலாரம் வச்சுட்டு தூங்கிடப்போம். அவன் தான் சரியாக சொல்கிற நிலைமையில் இல்லையே. உண்மையிலே இந்த அணி பாருங்களேன், ரொம்ப நல்லவங்க, கைத்தட்டுங்க. அவர் வந்து நசுங்கின சொம்பு, இவர் வந்து அற்ப பிராணி, இவர் வந்து குரங்கு. அவர் நானாக சொல்லலை மேடம், நீங்கள் வந்து இப்படிலாம் நான் சொல்கிறேன், அவங்க சொன்னதை நான் சொன்னேன். எப்படி அவங்களே ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? உண்மையை சொல்பவர்கள் வந்து தெய்வத்துக்கு சமமான பேர் தாம்மா சகிப்புத்தன்மை. அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை இல்ல. குரங்கு கூட ஒருத்தர் குடித்தனம் நடத்துறாங்க பாருங்க, அதுதான் சகிப்புத்தன்மை. ஏன்னா அது எங்க போகும், எங்க வரும், எங்க தவ்வும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்றோம் பாத்தீங்களா? ஐயா, இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அந்த 6 மணிக்கு இறங்கி கீழே வந்தால் நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல 4 ஆண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அறக்க பறக்க ஓடுறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு டீ வேணும், ஒருத்தருக்கு காஃபி வேணும், ஒருத்தருக்கு பிளாக் டீ வேணும், ஒருத்தருக்கு அடுப்பை பற்ற வைக்க தெரில, ஒருத்தருக்கு வடிகட்டியே எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் எங்கள் மீரா மேடம் வந்தாங்க பாருங்கள், ஒரு பெண் சிங்கம் மாதிரி பட்டாறு சமையலறையில் புகுந்து 5 நிமிஷத்தில் இருக்கிற 8 பேருக்கும் என்ன தேவைன்னு உடனே செஞ்சு கொடுத்தாங்களே, அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா? ஐயா, சுஜித்துக்கு தான் இல்லை, உங்களுக்கு கூட இல்லையா? அடுப்பு பற்ற வைக்க தெரியாதுன்னு அது நான் தான். இவங்களுடைய பொறுமைக்கு நம்ம எங்கே பார்க்கலாம் தெரியுமா?
ஆண்கள் வந்து எவ்வளோ பொறுமையானோம். தோசை சுட்டு கொடுத்துட்டு 2வது தோசை சுடுறதுக்குள்ளே ஒரு கேப் வரும் பாருங்க, அப்போ நீங்கள் இவங்களுடைய பொறுமையை பார்க்கலாம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஏன் ஒரு தோசை சுடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பொறுமை இல்லையே, நீங்கள் எப்படி வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பீங்க? இதில் ஜவுளி கடையே எல்லா ஆண்களும் இழுக்கிறாங்க. நான் கேட்குறேங்க, பெண்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால், எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்தால் 2 மணி நேரத்தில் 500 புடவையை பார்ப்போம். அது எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமாங்க? எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு பச்சை கலரில் எத்தனை பச்சை வச்சுருக்குறான், எத்தனை ப்ளூ வச்சுருக்குறான், அதில் நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு புடவையை எடுக்கிறோம். ஆனால் 2 புடவையை எடுத்துகிட்டு வந்து இந்த 2ல் எது நல்லா இருக்குன்னு கேட்டால் எதையாவது ஒன்று எடுத்து தொலை அப்படின்னு சொல்கிற நீங்கள் பொறுமையாளா? 2 மணி நேரமாக 200 புடவை தேடின நாங்கள் பொறுமையான ஆளா? ஐயா, மார்ச் 8 நாளே மகளிர் தினம் தானே. நமக்கு பொதுவாகவே 70-80 பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்புவாங்க பொதுவாக பெண்களுக்கு. எனக்கு ஒரு 70-80 மெசேஜ் வந்தது. ஒன்று வந்து என் கூட படித்த என்னுடைய தோழி அனுப்புனாங்க. என்ன அப்படின்னா, மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. அது கீழே எழுதியிருக்கிறா, கவிமணி மங்கையராக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்கவே மாட்டார். உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணாக பிறப்பதின் வழி பெண்ணாக பிறந்தால்தான் தெரியும். அது ஆனாலும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆண்களுடைய பொறுமைக்குங்க ஒரு அருமையான கதை படித்தேங்க. அவர் நடந்த சம்பவம் ரொம்ப வருஷம் முன்னாடி, இந்த மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடிங்க. ஒரு இளைஞன் கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கிறார். அந்த பையன், ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, பக்கத்து கிளாஸ் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபைனல் இயர் ஒரு புக்கில் ஒரு லவ் லெட்டர். இப்போல்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது இல்லையா? லவ் லெட்டர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தா நீ நாளைக்கு மஞ்சள் சுடிதார் போட்டு வா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காலேஜ் முடிஞ்ச உடனே பொண்ணு கேட்குறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை திருமணம் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ அழகான ஒரு ப்ரப்போஸ். அனுப்பி கையில் கொடுத்துட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த புக்கை கொடுத்து கொண்டு போ அப்படின்னு. மறுநாள் அந்த பொண்ணு சிவப்பு சுடிதார் போட்டு வந்துருச்சு. மனசு நொந்துட்டார். என்ன வாழ்க்கை அப்படின்னு வெடுக்குன்னு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டார். காலங்கள் ஓடுகிறது. இவர் மனசு நொந்து காதல் தோல்வியாலே வேதனைப்பட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த மாவும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. ஒரு 10-15 வருஷம் கழித்து போகி பண்டிகைக்கு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கும் போது இந்த புக்கு அதுவாக வந்து காலில் விழுந்திருக்கு. என்னடான்னு பரட்டி பார்த்தா உள்ளே ஒரு லெட்ரு இருக்குது. பிரித்து பார்க்குறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததுனால நான் சிவப்பு சுடிதார் போட்டு வந்திருக்கிறேன். எங்கள் வாழ்நாளில் புஸ்தகத்தை பரட்டி பார்க்குற அளவுக்கு கூட பொறுமை இல்லாத ஆண்கள் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தூக்கி நிமித்திடுவாங்கன்னு பேசுனா என்னங்க அர்த்தம்? பெண்களின் பொறுமை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்கல்ல, ஆண்கள் ஒரு காலத்தில் காட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி காடெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இந்த காட்டில் வேட்டைக்கு போயிருப்பார்ல கணவன், அந்த ஆதி காலத்தின் அடர் இருட்டில் வேட்டைக்கு போன கணவன் எப்போது வருவான் என்று காத்திருக்க தொடங்கியதிலிருந்து ஒரு பெண்ணின் பொறுமை அங்கே தொடங்கியது. இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு லேட்டாக வரும்போது 1000 பொய்யை சொன்னாலும் சகித்து கொண்டே காத்திருக்கிறோம் இல்லையா? அது வரைக்கும் பெண்ணின் பொறுமை தான் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சகிப்புத்தன்மை எங்கே இருக்குது தெரியுமா? இன்றைக்கும் கூட அமெரிக்காவில் இருந்தால் கூட வயசானவங்க யாராவது ஒருத்தங்க முடியாமல் படுத்துட்டா தன் வேலையை கூட உதறிவிட்டு அவர்களை கவனிக்க தொடங்குவதில் தான் பெண்ணின் சகிப்புத்தன்மை இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்னுடைய தோழி தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், ஆண்களுக்கு 1000 பிரச்சனைகள். உண்மைதானங்க? ஆண்களுக்கு 1000 பிரச்சனைகள், பெண்களுக்கு அந்த ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனைகள். ஒரு ஆசிரியருங்க ஒரு மாணவருக்காக எத்தனை வருஷ காலத்தை செலவழிப்பார்? ஒரே ஒரு மாணவனுக்காக, ஒரே ஒரு மாணவிக்காக. எந்த ஆண் ஆசிரியராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் ஆனி சல்லிவன் அப்படின்னு ஒரு பெண் ஆசிரியை தன் மாணவிக்காக 49 ஆண்டுகளை செலவழித்திருக்கிறார். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட். 49 வருஷம் அந்த மாணவி கூடயே தங்கி இருந்து அவங்களுக்கு. அந்த மாணவி எப்படிப்பட்ட மாணவி தெரியுமா? கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த 3 திறன்களையும் இழந்த அந்த ஒற்றை மாணவிக்காக 49 வருடம் கூடவே இருந்து அந்த மாணவி எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த மாணவி 5 மொழிகள் பேச பழகினார், 18 புத்தகங்கள் எழுதினாள், 42 நாடுகளில் சென்று சொற்பொழிவு ஆற்றினாள், 18ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பெண் என்று பட்டம் வாங்கினாள். அவளுடைய பெயர் ஹெலன் கெல்லர். இந்த ஹெலன் கெல்லர் சொன்னார், நான் சிறந்த பெண் என்பதை காட்டிலும் எனக்கு கிடைத்தவர் சிறந்த ஆசிரியை என்பதால் இந்த பட்டம் எனக்கு கிடைத்தது. இந்த ஹூஸ்டன் மண்ணில் பேசுகிறோம் நடுவர் அவர்களே. இந்த ஹூஸ்டன் டெக்சாஸில் தானேங்க நாசா இருக்குது.
நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்திய வம்சாவளி வீராங்கனி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 3வது தடவையோ என்னமோ விண்வெளிக்கு போனாங்க. அவங்களுடைய ட்ராவல் பிளான் 8 நாள் தான். 8 நாளில் அவங்க திரும்பி வர்றதா தான் பிளான். ஆனால் திடீர்னு அங்கே ஏற்பட்ட சூழல் காரணமாக அது எப்படி மாறிச்சு தெரியுமா? 8 மாதமாக மாறிச்சு. ஏங்க, நாங்கள் 10 நாள் அமெரிக்காவுக்குன்னு வர்றோம், கூட 4 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலே நமக்கு பதட்டமாயிரும். 4 நாள் என்ன செய்ய போகிறோம், என்ன ட்ரெஸ் போட போகிறோம், யார் சாப்பாடு கொடுப்பாங்க, எவ்வளோ பதட்டமாகும். 8 நாள் பிளானில் விண்வெளிக்கு போன ஒரு பெண் 8 மாதமாக மாறின உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை என் தாயிடமிருந்து நான் பழகி கொண்டிருக்கிறேன், நான் இதையும் பொறுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். இந்த உலகம் தோன்றியது முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தின் எல்லா சிரமங்களையும் தாங்குவதால் தான் இந்த பூமிக்கே பூமி தாய் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆண்களை விட பெண்களிடம்தான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு பட்டிமன்றம். ஆண்களேன்னு 3 பேர், பெண்களேன்னு 3 பேர். கவிதா அவர்கள் நிறைவாக சில உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளாலே நான் தீர்ப்பு தர கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களா பெண்களா? எல்லாருமே இந்த ஜவுளியில் புடவையில் எடுக்கிறதெல்லாம் பற்றி பேசினாங்க. என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு அம்மா தான் புருஷனை கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு போயிடுது. நுழையும் போதே, பா நான் வர்றதுக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஆகும், நீ உள்ளே வந்தேன்னு வச்சுக்க, நான் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், நீ சின்ன பில்லை பார்ப்பேன், வேணான்னு தொந்தரவு பண்ணுவேன், நீ இங்கேயே உக்காரு அப்படின்னு செக்யூரிட்டி பக்கத்துலேயே பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உள்ளே போயிடுச்சு. ஒரு 7 மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இந்த ஆள் ஞாபகம் வந்துடுது. வீட்டுக்காரனை ஆசையாக பார்க்குறதுக்கு வெளியில் வந்தால் அந்த ஆளை காணோம். எங்கே போயிருப்பான்னு பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, ஐயா செக்யூரிட்டி ஐயா, ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரங்க உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கன்னு. அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். உனக்கேயா இந்த தலையெழுத்து என்ன, இனி என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல. அப்போ நின்று இருந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான். என்னப்பான்னு கேட்டேன். அவன் வீட்டில் அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரம் வரலன்னு கஷ்டப்பட்டார். நான் யோசித்தேன், நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் அவன் சொன்னல. நான் அந்த ஆளை கேட்டேன், எத்தனை மணி நேரம் அப்படின்னு. 8 ஹவர்ன்னா. இந்த வேலையை நான் செய்யலாமா, உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. ஆஹா, கடவுளே வந்து உதவி இருக்கிறவன் மூலமாக எவ்வளோ தருவேன், ஒரு 400 ரூபா தரேன்னா அப்படின்னு தான் அந்த அம்மா கண் கலங்கி, 7 ஜென்மத்துக்கு நீ தான் என் புருஷனாக வரணும், ஏன்னா எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு வந்தேன். அதை சரியாக சம்பாரிச்சிட்ட பற்றியா அப்படின்னா பார்த்தீங்களா, அப்போ கூட அவன் உள்ளூர மகிழ்ச்சி அடைஞ்சான் சார். அதைத்தான் இழந்ததாக அவன் கருதவில்லை. எவன் ஒருவன் இழப்பை கூட மகிழ்வாக மாற்றிக்கொள்ளுகிறானோ அவன்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவனாக இருப்பான்றதை நம்ம அதுக்குள்ளே பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்க. சில குடும்பங்களில் சில வார்த்தைகளை வச்சா நீங்கள் தீர்மானம் பண்ணிடலாம். அன்றைக்கி சேரில் உட்காந்துக்கிறார் வீட்டுக்காரரு, அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறவங்களுக்கு என்ன வேணும், அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. இன்னொன்று ஒரு மனந்திறந்து சில செய்திகளை நான் சொல்கிறேங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த வரம். இதில் நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதனால்தான் பாட்டன் பாரதி எழுதினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. வாழ்வதற்காக பிறந்தோம் சார். இதில் என்ன ஈகோ, நான் என்ன படிச்சிருக்கிறேன், நீ என்ன படிச்சிருக்க, என் சம்பளம் என்ன, உன் சம்பளம் என்ன. அன்புக்கு நிகராக எதுவுமே உயர முடியாது. அந்த அன்பு பெண்ணிடத்தில் இருக்கணும், ஆணிடத்திலும் இருக்கணும். அதைத்தான் அந்த 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 அன்பு என்பது தான் அருளாக மாறுகிற போது, அந்த அருள் கருணையாக விஸ்வரூபம் எடுக்கிற போது இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அத்தனை உயரிய பண்புகளும் அவரிடத்திலே குடிகொள்வதற்கு அதுதான் வழிவகுக்கிறது. அதனால்தான் தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சிறப்பு, அந்த எளிமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பெருமை ஒவ்வொரு ஆணிடத்திலும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குடும்பம் வளர்கிற போது கூட எல்லாம் அவள் வந்த நேரம்தான் என்று
அந்த வளர்ச்சியை கூட மனைவிக்கும் ஒரு தாய்க்கும் தாரத்திற்கும் விட்டு கொடுக்கிற ஒரு பெரிய குணம் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற காரணத்தினாலே அந்த பெருமிதமான சிறப்பை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது ஆணுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறத பார்க்கலாம். சார் வார்த்தைகள் என்ன சார், இந்த அம்மா ஏறி பாடும் தெரியுமா வீட்டில் சில நேரங்களில் தாரம் என்ற ஸ்தானத்திலிருந்து ஏறி பாடும். இவர் சொன்னார் என்ன எங்கெங்கே கேட்டாங்கன்னு. அப்படி தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் கேட்பாங்க. என்னை திருப்பதியில் கேட்டாங்க, திருச்செந்தூரில் கேட்டாங்க, பழனியில் கேட்டால் எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊராக இருக்க சொல்லணும் அந்த அம்மா. அவன் நம்மளோட மௌனமாக இருப்பான். மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னை தவிர எவனும் உள்ளூரில் கேட்கலடின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் பந்தம்மா ஏறி அரை மணி நேரமாக பேசி முடித்த பிறகு நம்மளால் வாயை திறந்து ஒரே கேள்வி கேட்பான், இப்போ கடைசியாக என்ன சொல்கிறேன்னுவான். அந்த அம்மாவே சிரிச்சிடும். முடிவுக்கு வந்துட்டானே இந்த ஆள், வாதம் பண்ணுற விரும்பலை பற்றியா? வாதத்தை வளர்ப்பதை விட அதை சுருக்குவது தான் ஒரு ஆண் நினைக்கிற எண்ணமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் 4 சுவற்றுக்குள் அந்த பிரச்சனை தீர்ந்து விட வேண்டும் என்று கருதுகிறவனும் அவன்தான். 4 ஊருக்கு 4 உறவுக்கு தெரியணும்னு விரும்புகிறதும் ஒரு பெண்ணு தான் என்றால் அங்கே பெருமை காற்றில் பறக்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு சுட்டி காட்டியதை வைத்து பார்க்கிற போது ஒரு பெண் வம்சத்திற்கு இருக்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையை விட ஆண் என்ற ஒரு மனிதனுக்குத்தான் அது அதிகமாக இருக்கிற, வீட்டிலும் வெளியிலும் இருக்கிற ஒரு சிறப்பை நாம் பார்க்கிற போது ஆண்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஆண் எப்பொழுதும் வன்மையானவன், பெண் எப்பொழுதும் மென்மையானவள். ஆண் நெருப்பின் அம்சம், பெண் நீரின் அம்சம். அதனால்தான் ஒரு சின்ன துன்பமும் துயரமும் வந்தால் ஒரு பெண் உடனே அழுகிறாள். காரணம், அவள் நீரின் படைப்பு. நீர்லேருந்து நீர் தான் வரும். இது நெருப்பு, இது அழவே அழாது. ஒரு தாயினுடைய படைப்பு, ஒரு தாரத்தினுடைய படைப்பு, ஒரு சகோதரியினுடைய படைப்பு என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பொறுமைதான் அவர்களுக்கு அணிகலன்களாக பெருமை சேர்ப்பதை பார்க்கலாம். தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்கமும் ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதுக்குள்ளும் இருப்பதனால்தான் அந்த மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவையே பிறக்கிறது. இவ்வளோ சுஜித் இவ்வளோ தூரம் வீட்டை பற்றியெல்லாம் பேசினார். அந்த அம்மா இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து நாளைக்கு ரசிக்குமே தவிர இவர்கிட்ட சண்டைக்கு வராது. இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தில் போய் பாருங்கள். ஆணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், பெண்ணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். என்ன வேலை தெரியுங்களா? நாற்றை பறிக்கிறது தான் ஆணினுடைய வேலை. அந்த நட்ட நாற்றை பறித்து கொடுத்துருவான் முடி போட்டு. ஆனால் அதை எடுத்து நடவு செய்கிற வேலை ஒரு பெண்ணிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவளுக்குத்தான் அதை 4 நாளாக கொத்து கொத்தா எடுத்து நடக்கூடிய பொறுமை அவளிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று இந்த சமுதாயமே நம்பி அதை அந்த பணி அவகிட்ட கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், பயிர் வளரும். வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எது களை எது பயிர்னு நமக்கு நிதானமாக பார்க்க தெரியாது. எந்த ஆணும் களை பறிக்க போகவே மாட்டான். எப்போ போவான்? அறுவடை செய்ய போவான். எதை பார்த்து பார்த்து அறுவடை பண்ணணும்ல, மொத்தத்தையும் அறுவடை பண்ணிட்டு போட்டு வந்துடுவான். இதுதான் அவனுக்கு இருக்கிறது. ஏன்? அவனுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இல்லை என்பதனாலே களை பறிக்கிற போது கூட என் தாய்மார் தான் களை பறிப்பாள். அவளுக்குத்தான் தெரியும் இது களை, இது பயிர் என்பது பார்த்த மாத்திரத்திலே அவள் புரிந்து கொள்வாள். அதனால்தான் பழக வருகிற போது, வெளியாட்கள் உள்ளே வருகிற போது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று கூட தன் கணவனுக்கு இனம் பிரித்து காட்டுகிற ஒரு அழகும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கிற ஒரு பெருமையை நம் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேலைகள்லாம் அவங்க தான் செய்ய முடியும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையுமே மங்களகாரியங்கள் அனைத்துக்குமே அந்த மென்மையான ஒரு பெண்ணை வரவழைத்து அவர்களை பயன்படுத்தி கொள்வதும் அதுதான். விளக்கேற்றுறதுக்கும் அவங்க தான். பெண்மையை மேன்மைப்படுத்தணும். மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்றா என்பது கவிமணி பிறந்து எழுதணும்ன்றதில்ல. அவர்தான் முதலாக மங்கைக்கு பெருமை சேர்க்கிற அந்த கவிதை வரிகளையே உலகத்திற்கு தந்தார். அதன் பிறகு பாரதியும் எடுத்து சொன்னான், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை காண் என்று கும்மியடின்னு வேற ஆவேசத்தோடு வெளிப்படுத்தினான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னு சாடினான் இல்லையா? அதனால் பெண்ணாய் பிறப்பது பெரும் தவம். அன்புக்குரியவர்களே, எங்கே பொறுமை பெருமை அடைகிறது தெரியுமா? எங்கே சகிப்புத்தன்மை தோன்றுகிறது? அந்த சகிப்புத்தன்மை என்பது தெய்வீக குணம்.
அது எங்கே வெளிப்படுகிறது என்றால், காலையிலிருந்து இரவு வரையில் அத்தனை இல்லற கடமைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த பெண் ஒருவேளை உணவு உண்பதற்காக உட்காருவாள். அந்த நேரத்தில் தூளியில் இருக்கிற குழந்தை அசிங்கம் செய்துவிடும். உடனே பரபரப்பாக எழுந்து போய் கையை கழுவிக்கொண்டு அந்த குழந்தையினுடைய அசிங்கத்தை துடைத்துவிட்டு மாற்று உடை போட்டு மீண்டும் தூளியில் கிடத்தி மறுபடியும் அந்த தள்ளிய சாப்பாட்டு தட்டை வைத்துக்கொண்டு உணவை உண்பாள் என்றால், இதைவிட ஒரு சகிப்புத்தன்மை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் செவிலித்தாய்கள் என்று நர்ஸுங்க பெண்ணாக அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள்தான் சேவையின் சிகரங்களாக இருக்கிறார்கள். மருத்துவர்கள் பாதி மருத்துவம் செய்கிறார்கள் என்றால் செவிலியர்கள்தான் பாதி நோயை தீர்க்கக்கூடிய அன்பான வார்த்தையை பரிமாறி நோயாளிக்கு கூட ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய சிறப்பையும் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கவிஞன் ஒருவன் எழுதினான், பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியில் சிறந்த தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று என்று அந்த திரைப்பட பாடல் படைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகுக்கு உருவாக்கி தருவது ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறையிலே உருவான உறவுகளை இந்த பட்டிமன்றம் கையில் எடுத்து கொண்டது. வகுப்பறையை நோக்கி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் திருவாரூர் பள்ளியை நோக்கி செல்லுகிறது என்றால் இங்கே கருவறையும் சிறப்படைகிறது, வகுப்பறையும் சிறப்படைகிறது. ஆண் வன்மையை நோக்கித்தான் பயணப்படுவான், பெண் தான் இதயத்தை நோக்கி பயணப்படுவாள் என்பால், எந்த இடத்தில் மென்மை குடியிருக்கிறதோ அங்குதான் பொறுமையும் குடியேறும், அங்குதான் சகிப்புத்தன்மையும் குடியேறும் என்பதனாலே அன்னையின் வடிவுள் அம்பாள் மீனாட்சி இங்கே கருணையின் வடிவமாக கருவறையிலே இருந்து அருள்பாலிக்கிறாள் என்றால், மன்னிக்கின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆலயம் எதென்றால் ஒரு தாயின் மனம்தான் என்றால், மன்னிக்கும் குணம் எவரிடத்தில் மேலோங்கி நிற்கிறதோ அவர்கள்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்களாக என்றைக்கும் திகழ்வார்கள் என்பதனால் அப்பொழுது அந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கையில் எடுக்கிற ஆண்களை விட எப்போதும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் தன்னுடைய கவசமாக பெற்றிருக்கக்கூடிய பெண்கள்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.